ஹே ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டு யூ ரிமெம்பர் திஸ் வாய்ஸ்டா? இந்த வாய்ஸ் ஞாபகம் இருக்கா? எஸ், ஃபைனலி ராங்கி இஸ் பேக். ஆஃப்டர் மந்த் அண்ட் மந்த் எப்படியோ திரும்ப கம்பேக் கொடுத்தாச்சு. சும்மா பேச்சுக்கு சொல்லலை, டிஎம்மில் நிறையா பேர் ராங்கி எங்கே உன்னோட ஸ்டோரிஸ், ஐ ரியலி மிஸ் யூ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு திரும்ப சேனல் ஆரம்பிக்கிறதுல சுத்தமாக விருப்பம் கிடையாது. இதை நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். பட் ஸ்டில் இருந்துமே நீங்கள்லாம் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஓகே ஃபைன், பேர்ல்ஸ்க்காகவாது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஐ ரியலி மிஸ்ட் யூ. பிடிஎஸும் வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எஃப்எஃப் வந்துட்டு ஜங்குக்கோடது மிட்ரைன் ரொமான்ஸ். ஸோ இது உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இதில் சில பல மெச்சூர் ஸ்டப்ஸ்லாம் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் மீர்லி ஃபிக்ஷன்ரா. இந்த மாதிரி வந்துட்டு பிடிஎஸ் நேரில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதை ஒரு ஃபிக்ஷனாகவே நினச்சிட்டு ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு வந்துடணும். ஓகேயா? ஓகே, டிஸ்க்ளைமர் அண்ட் இன்ட்ரோலாம் பார்த்துட்டு தென் ஸ்ட்ரைட்டாக கற்றுக்குள்ள போகலாமா? ஜங்குக், ஐ டோன்ட் திங்க் ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு. நீ எப்போல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் உன்னை அறியாமல் என்னை இன்னும் அதிகமாக லவ் பண்ணுறேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஓகே, கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஒன்றும் இல்லைடா, நீங்கள் உங்கள் காலேஜாக மெயின் சிட்டியில் சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் சித்தி வீட்டில் இருந்தே படிக்க அனுப்பியிருப்பாங்க. உங்கள் சித்தி ஃபேமிலி கொஞ்சம் வெல் செட்டில்ட் அண்ட் நல்ல ரிச் பீப்புள் இருக்க ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க வீடும் இருக்குது. அண்ட் உங்கள் ஆப்போசிட் வீட்டில் சங்குக் இருப்பார். ஓகேடா, ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ரொம்ப டயர்டாக உங்கள் சித்தி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. உங்கள் காலேஜ் பேக்கை அப்படியே சோஃபாவில் தூக்கி போட்டுட்டு அதில் அப்படியே உட்காந்து, என்ன வயன் நீ ஏன் இப்படி பண்ண? கோஸ் அதுவும் இவ்வளோ கஷ்டமாக எடுத்து வச்சுருக்க. சா, எல்லாம் என் தலையெழுத்து அப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குது. அப்படியே நீங்கள் ஒரு செகண்ட் பிளாங்க் ஆகிட்டு, வா என்ன ஸ்மெல் அது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி கிச்சனை பார்த்தா அங்கேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் கிச்சனுக்குள்ளார போகிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி தான் உங்கள் சித்தி ஒரு டிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்த உடனே செம்ம எக்ஸைட்டடாக அவங்க பக்கத்தில் போயிட்டு, ஹை ஜாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் கை வைக்கலான்னு பார்க்குறீங்க. அவங்க உங்கள் கையிலே பார்த்து அடித்து, ஏ ஒயன் கையெடு, இது உனக்கு இல்லை. என்ன சித்தி எனக்கு இல்லைங்கிற, பிரித்து பேசுகிறியா நீ? அதெல்லாம் இல்லை, எனக்கு ஜாங்கிரி எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் முடியாது சித்தி. ப்ளீஸ் சித்தி, எவ்வளோ அழகா டேஸ்ட்டாக செக்ஸியாக இருக்குது சித்தி, ஒரே ஒரு பைட். அதான் எடுக்காத, இது உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்ல. இது ஜேகேக்கு. எது யாருக்குன்னு சொன்ன? அதாண்டி சொல்கிறேன்ல, ஜங்குக்கு. ஜேகே புரியுதுல்ல? நம்ம பக்கத்து வீட்டுக்கார பையன் மறந்துட்டியா? போன டைம் கூட அவன் பர்த்டேக்கு வந்து ரொம்ப நேரம் இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு போனானே. அவன் பார்க்காத வேலையா? எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் போகிறான். இல்லை, நான் அக்கா பொண்ணு இங்கே இருக்கேன். எனக்கு எவ்வளோ ஜாங்கிரி பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் இருந்தும் பக்கத்து வீட்டுக்காரு, எதிர்த்த வீட்டு பையன், யாரோட பையன்னு தெரியல, அவனுக்கு போய் கொடுக்குறேங்கிற உனக்கு மனசாச்சே இல்லையா சித்தி? அதுவும் அந்த பக்கத்து வீட்டு பொறுக்கி பையனுக்கா? பொறுக்கி பையனா? அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? அப்படிலாம் சொல்லாதடி. அவன் என்கிட்ட வாண்டடாக வந்து முறையாக ஆண்டி ஜாங்கிரி செஞ்சு கொடுங்க ஆண்டின்னு கேட்குறான். அதுவும் அவ்வளோ பொலைட்டாக கேட்குறான். எப்படி பண்ணி கொடுக்காம இருக்க முடியும்? அவன் கேட்டால் நீ பண்ணி கொடுப்பியா? வேற என்ன பண்ணுறது? இரு, ஒரு வேலை இருக்குமோ? என்ன இருக்குமோ? அதான் நீ அந்த பக்கத்து வீட்டு ஜங்கு, அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடி தப்பாக பேசுகிற? அடி பாவி, பையன் கேட்டான்னு செஞ்சு கொடுத்தா தப்பாக பேசுகிறியா? உன்னை இரு அப்படின்னு கரண்டி தூக்குனா நீங்கள் அதுக்குள்ளே அங்கேருந்து ஓட பார்க்குறீங்க. வயன் நில்லு. முடியாது, நீ நின்னா என்ன அடிக்க மாட்டேன். இது நீ ஜெகே கிட்ட கொடுத்துட்டு வந்தால் அடிக்க மாட்டேன். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு திரும்பவும் இல்லை, அப்படியே உங்கள் ஹெட்டை லோவர் பண்ணிவிட்டு, அவனுக்கா வேண்டாம், அவன் அதுவே ஒரு சாக்கா வச்சு ஏதாவது பண்ணிட்டான்னா
ஏன் நான் இவ்வளோ பயப்படுறேன் உனக்கு? இல்லை இல்லை, பட் ஆனால் ஏதோ இருக்கு அவன்கிட்ட. என்ன ஒயன் நீ? உன் வயசு அப்படி தான் தோணும். பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. வேண்டாம் வேண்டாம். இல்லை சித்தி, நீ பாசமாக செஞ்சு கொடுக்குற. உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நான் யார்? நான் அந்த கப்பலுக்குள்ளெல்லாம் வரல. நான் போகிறேன். ஏய், நீ மறுபடியும் தப்பாக பேசினா அவ்வளோதான் பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ணணும்? போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வா போ. நான் தான் போக மாட்டேன் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? நீ போவியா உனக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு? பிடிக்காதவங்க வீடா? பக்கத்து வீடுடி. ஏன் நீ இப்படி இருக்க? நீ போனேன்னா உனக்கும் ஜாங்கிரி தருவேன். அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. கொடு அப்படியே நீங்கள் மறுபடியும் கிச்சனுக்குள்ளார போயிட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கே பேக் பண்ணி வச்சுருக்க டிஃபனை அப்படியே கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஐயோ, இந்த பொண்ணு இருக்காளே, இவன் ஏன் இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்கா? என் அக்கா இவன் இங்கே வந்தால் கொஞ்சமாச்சும் சீரியஸ்னஸ் தெரியும்னு நினச்சி அனுப்புனா. இவன் இருக்கிறத பார்த்தா ஏன் அக்காக்காரி இங்கே வந்தால் என்னை காரி துப்புவா போலையே. எங்கெங்கே துப்ப போகிறாளோ? அந்த அதர் சைடு இப்போ நீங்கள் தான் ஜங்கக்கோட வீடு என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. போகலாமா வேண்டாமா? அவன் இருப்பானா? இல்லை, அவன் மட்டும் இருந்தால் பிரச்சனை. ஆன்ட்டி அங்கிள் இருந்தால் பிரச்சனை இல்லை ஒயன், பிரச்சனை இல்லை. இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்கிக்கிட்டே உள்ளே போகிறீங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போனால் முன்னாடி ஹால்லையே ஜேகேயோட அம்மா உட்காந்து டிவி சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ தான் மூச்சே வருது. ஃபைன், இருக்காங்க அப்படியே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக உள்ளே போகிறீங்க. அவங்க உங்களை பார்த்த உடனே, ஹே ஒயன் வாமா, என்றைக்குமே எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், கூப்பிட்டா கூட வரமாட்டேன், இன்றைக்கி வந்திருக்க, அதுவும் கையில் என்ன ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சு நின்று கேட்குறாங்க. நீங்கள் அவங்க பக்கத்தில் போயிட்டு, எப்படி வர முடியும்? உங்கள் வீட்டில் தான் அப்படி ஒரு பையனை பெற்று போட்டிருக்கீங்களே. ஹாய் ஆண்டி. ஹாய். அது எங்கள் சித்தி இருக்காங்கல்ல, அவங்க ஜேகே ஜாங்கிரி செஞ்சு கொடுத்துட சொன்னான்னு செஞ்சு கொடுத்து விட்டாங்க ஆண்டி. ஐயோ, அந்த பையன் ஏன் இப்படி இருக்கான்? என்கிட்டயோ இல்லை நம்ம மெய்ட்ஸ்கிட்டயோ கேட்டிருந்தா பண்ணி தந்திருக்க மாட்டாங்களா? உன் சித்தியை போய் வேலை வாங்கியிருக்கான் அவனை. ஐயோ ஆண்டி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சித்தி ரொம்ப சந்தோஷமாக பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போது நீங்கள் அவங்கள திட்டுனா சித்திக்கு தான் ஹர்ட் ஆகும். அதுவும் கரெக்டு தான். சரி ஓயன், நீயே போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? நானா? ஆமாம். இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவி சீரிஸ் ஓடுது. இதை கொஞ்சம் ஸ்கிப் ஆனாலும் என்ன ஆச்சோன்னு தலையை பிச்சுக்குவேன். அண்ட் நான் ரொம்ப ஓப்பன் மைண்டட் பாரு. நீ அவனோட ஜூனியர் தானே, ஜங்குக்கு இருக்க காலேஜில் தானே நீயும் படிக்கிற. ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. நீ போயிட்டு வா. என்ன? நான் இங்கே கீழே இருக்கேன் வயன், நீ போ. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ரொம்ப நல்ல பையன் வயன். நல்ல பையன் அதுக்கு நான் கேரண்டி. ஒரு வயசு பையன் பர்சனல் ரூமுக்கு ஒரு வயசு பொண்ணு அனுப்புகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சு நியாயம் இருக்கா? என்னம்மா வயன் அப்படியே கிளிச்சாகி நிற்கிற? போமா. ஆண்டி, போகிறேன். நல்ல வேலை மைண்ட் வாஷ் அவங்களுக்கு கேட்கலப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டேர்ஸில் அப்படியே மெதுவாக ஏறுறீங்க. போகலாமா? இப்போ கூட டைம் இருக்குது. அப்படியே எகிரி குச்சி ஓடிடலாம். இல்லை ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, ஸ்டெப்ஸ் வழியாக குடுன்னு ஓடிடலாம். ஒரு ஜாங்கிரி தானே இவன் கொடுக்க போகிறேன். அவன் ஒன்றும் மான்ஸ்டர் கிடையாது. அவனை ஒன்றும் பண்ணிட மாட்டான். நீ எதுவும் யோசிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கிட்டு இப்போது ஜேகேவோட ரூமுக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நாக் பண்ணுறீங்க. வித்தின் செகண்ட்ஸில் ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்குது. யார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவரோட வாய்ஸ். அதை கேட்ட உடனே உங்களுக்கே தெரியாமல் அப்படியே கல் பண்ணிட்டு ஷிவர் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வெளியே போகிறானா? இப்போ தானே காலேஜ் முடிஞ்சது, அதுக்குள்ளே எங்கேயாச்சும் வெளியே போகணுமா இவனுக்கு? அது எதுக்கு உனக்கு? அவன் எங்கேயோ போயிட்டு போகிறான். அதெல்லாம் நீ பேசாத, யோசிக்காத. இப்போது என்ன பண்ணுறது? வெளியே போகிறானா? அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பானோ? அதான் யாருன்னு கேட்குறேன்ல அப்படின்ட்டு மறுபடியும் சத்தம். நீங்கள் அதை கேட்ட உடனே கொஞ்சம் ஷிவர் ஆகிட்டு, அது நான் தான் வயன். சொல்லி அது வந்து நீங்கள் சத்தமாக கேஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. ஜேகே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிடுறான். அவன் உங்கள் நேம் கேட்ட உடனே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இழுத்து கதவை பூட்டியிருப்பான். அங்கேயே உங்களை வச்ச பின்னும் பண்ணியிருந்துருப்பான். நீங்கள் பயத்தில் அப்படியே ஐஸை நல்லா டைட்டாக ஷட் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் அவன் ஹேண்டை எடுக்க தான் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை மேலேருந்து கீழே பார்த்துட்டு
டங்கை இன்னர் மவுத்தில் வச்சு ரோல் பண்ணிட்டு அவங்கள ஸ்மர்க் பண்ணிட்டு பார்க்குறான். நீங்கள் அவன் ஆக்ஷன்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு அப்படியே கீழே உங்கள் ஐஸ் ட்ராவல் ஆகுது. ஜங்குக் சொன்ன மாதிரி தான் அவர் எங்கேயோ போக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல். அவர் டாப்பில் ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறாரு. நீங்கள் மறுபடியும் ப்ளஷ் ஆகிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவர் ஒரு ஹேண்ட் மட்டும் டோரில் வச்சுட்டு உங்ககிட்ட க்ளோஸ்அப்பில் வந்துட்டு, ஏன் கண்ணை துற, மாட்டு எப்படியோ நீ பார்க்க போகிறது தானே, சி தரடி. நீங்கள் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் உங்கள் ஐஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே, ஆமாம், இங்கே வந்தா நான் உன்னை முழுசாக விட மாட்டேன்னு உனக்கே தெரியும். அப்புறம் எப்படி வந்த? ஐம் நாட் பிளேமிங் தோ. நீ வந்தது எனக்கு சந்தோஷம்தான். நீ வேணும்னே தானே செக் பண்ணுற. வாரா, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர் ரீ. அப்போது நான் உன் மண்டைக்கு எல்லாம் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லை அதே இல்லை. நீ என்ன சொன்ன? எதுக்கு வந்த முதல்ல அதை சொல்லு. என் சித்தி நீ ஜாக்கிரி கேட்டியாமே, அதான் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. ஆமாம் கேட்டேன். அப்போது நிஜமாக எடுத்துகிட்டு வந்துருக்கியாடி? ஆமாம். ஓ, அதான் அந்த கையில் இருக்கா? ஆமாம் அதுதான். எங்க ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணுறீ? சரி அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஜேகே அதில் இருக்க ஒரு ஜிலேபி எடுத்து ஒரு பைட் வைக்கிறான். அந்த ஜிலேபியிலேருந்து ஒரு சுகர் சிரப் ட்ராப் அப்படியே கீழே விழுகுது. உங்களுக்கு இங்கே எச்சி ஊறுது. அவன் வேணும்னே உங்களுக்கு டெம்ட் ஆகுற மாதிரி அதை எடுத்து சாப்பிட்றான். நீங்கள் அவன் லிப்ஸில் ஒட்டிகிட்டு இருக்க ஹனியை பார்த்துட்டு கால் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அவன் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அவனை நோட்டீஸ் பண்ணல. அவன் சாப்பிட்றதே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே சடனாக அவன் அதை வாயில் போட உங்கள் லிப்ஸ் பார்ட் ஆகுது. அப்படியே அவன் உங்கள் லிப்ஸோட அவன் லிப்ஸை டச் பண்ணுறான். உங்களுக்கு ஷாக்கில் ஐஸ் எல்லாம் வைடன் ஆகுது. பட் சூன் அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுது. நீங்கள் ஐஸை மெதுவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் அந்த ஜாக்ரி தான் அவனோட லிப்ஸ் வச்சு உங்களுக்கு அதை ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் எடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி ஜங்குக் டோரில் பின் பண்ணுறான். அவன் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். உங்களோட ஃபோர்ஹெட்டில் அவன் ஃபோர்ஹெட் டச் ஆகுது. ஐ திங்க் ஸ்வீட்டாக இருக்காடி. அவன் பேசுகிறதுல உங்களுக்கு என்னென்னமோ ஆகுது. நீங்கள் உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் பண்ணுறீங்க. டேஸ்ட்டாக இருக்குது ஜங்குக். உனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும்ல? ஆமாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உன் சித்தி எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஆனால் நீ எடுத்துகிட்டு வரேன்னு சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. அண்ட் அதில் ரொம்ப பெஸ்ட் என்னென்னா நீயும் நானும் தனியாக என் ரூமில். நான் சொன்னல செக்கே, நீ எல்லாமே வேணும்னு தான் பண்ணுற. பாத்தியா, இதுதான் காரணம் சொல்லி என்கிட்ட கிஸ் வாங்கிட்ட பாத்தியா, பொறுக்கி பொறுக்கி. என்னடி பார்த்துட்டே நிற்கிற? மைண்ட் வாஷ் மறுபடியும் இல்லை, ஒன்றும் இல்லை ஜங்குக். சரி, நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அவன் ரொம்ப டைட்டாக அவங்க சாவை பிடிக்கிறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பிளாங்க் ஆகிடுது. மறுபடியும் நீங்கள் நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக கேட்குறீங்க. ஜேகே அவர் உங்கள் ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹேண்டை பின்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை விண்டோ வழியாக உங்கள் விண்டோவை காமிக்கிறாரு. நீங்கள் அப்படியே எட்டி பார்த்துட்டு திரும்ப அவரை ஐஸில் பார்க்குறீங்க. கொஞ்சம் அவர் லுக் டெரராக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ மட்டும் நீ வாயை தருகலை, அந்த வாயை வெளியே காட்டாத மாதிரியே பண்ணிடுவேன். நீ அடிப்பையா? இல்லை, கடிப்பேன். சி இல்லை ஜங்குக், என்னன்னா நான் இப்போ தான் காலேஜ் விட்டு வந்தேன். அதுக்குள்ளே என் சித்தி உனக்கு ஜாகிரி கொடுக்கணும்னு என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. நான் ரூமுக்கே போகலை. ஐ ஸ்வேர். அப்புறம் எப்படி நான் பண்ண முடியும்? அதனால தான். இல்லைன்னா நான் பண்ணியிருப்பேன், ஷியோர், ஃபார் ஷியோர். இல்லடி, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கதைலாம் அழக சொல்லலை. பண்ணியா இல்லையா? இல்லை பண்ணலை. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏன் ஜங்கு கேட்கணும்? ஓ, அப்படி ஆயிடுச்சா? நீ முதல்ல நான் சொன்னதை கேட்காம இருந்தது தப்பு. இப்போ இப்படி பேசுறது அதை விட பெரிய தப்பு. ஐயோ வயன், வேணும்னே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேடி.
ஜேகே வேணாம் ப்ளீஸ், ஐம் சாரி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் இதான் சான்ஸ் அப்படின்னு உங்களை விடுற மாதிரியே இல்லை. அவன் க்யூட்டாக வந்து உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு செக் அப்படியே மெல்ட் ஆயிடுறீங்க. அவன் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே பைட் பண்ணுறான். ஆ ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் அவனை தள்ளி விட பார்க்குறீங்க. அவன் கொஞ்சம் விலகிட்டு உங்கள் நெக் பார்த்து அந்த மாக்கை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. உனக்கு என்ன பைத்தியமா, அறிவில்லையா? ஏய் என்னடி ஷாக்கில் சிலையாயிட்டியா? இந்த மாதிரி சொல்கிற பேச்சு கேட்கலனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. ஆ இல்லை இல்லை, திரும்ப கனவா? என்னை இப்போ எதுக்கு கடிச்ச? என்னோடத நான் கடிப்பேன். உனக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஆ இன்னொன்னா? அவன் அப்படியே பின்னாடி போயிட்டு அவன் ஷர்ட்டை வியர் பண்ணிக்கிறான். நீங்கள் அவனை ஒன்றும் புரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. இப்போது நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத நீ பார்த்தல? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? காலேஜ் போயிட்டு இன்னும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றாமலே இருக்க பாரு சிக்குன்னு. ஆ அதுக்கு என்ன இப்போ? இப்போது என்னன்னா, நீ போயிட்டு உன் விண்டோவை ஓப்பன் பண்ணுற. அதுதான் பண்ண சொல்லி கேட்டுட்டியே, பண்ணி தானே ஆகணும். ஆ நான் எதுக்கு பண்ணணும்? கேள்றி, நீ போய் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஆ என்ன விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது, என்னாலாம் முடியாது. ஐயோ கூல், நான் மட்டும் முன்னாடி பண்ணல, உனக்கு இருக்கிற கற்புதமாக அனுபவம் இருக்குது. என்ன ஜெக்கே, நீயும் நானும் ஒன்றா? ஏன் இப்படி பண்ணுற? நான் அதெல்லாம் கேட்கல. நான் உங்ககிட்ட எவ்வளோ ஓப்பனாக இருக்கேன். நீயும் என்கிட்ட அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கணும் உங்ககிட்ட? பிகாஸ் ஐ லவ் யூ டி. ஆ நீ லவ் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? நான் அக்செப்ட் பண்ணலையே. என்ன உனக்கு புரியல அப்படின்ட்டு அவன் இன்னும் க்ளோஸ்அப்பில் வரான். நீங்கள் அப்படியே அவனை கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு நிற்கிறீங்க சடைஞ்சிக்கிட்டே. அவன் வந்து உங்ககிட்ட நீ எவ்வளோ டைம் என்ன ரிஜெக்ட் பண்ணாலும் உனக்கு தெரியும்டி, கடைசியில் எப்படி தான் என் முன்னாடி தான் வந்து நிற்பேன்னு. அப்புறம் என்ன? என் சித்திக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையன், அவ்வளோதான், நான் பண்ண மாட்டேன். ஏது உன் சித்தியா? அடியே, உன் சித்திக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன், வாழ்க்கையிலே நீ உருப்படியாக பண்ண வேலை இதுதான்னு எனக்கே கட்டி வச்சுருவாங்க. அதுவும் இப்போவே. பரவாயில்லையா? அது பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன் இங்கே இருக்கிறவங்க யாருமே நான் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உன்னை நல்லவன்னு நம்புகிறாங்க. எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ என்னென்ன மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுறேன்னு. அது பையன் ராசி எப்படி? சரி போ போகிறேன், ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது. நீ பண்ணலனா நான் பார்த்துக்கிறேன்டி. மாட்டாமையா போகிற அப்படின்ட்டு அவன் ஸ்மோக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் கல் பண்ணிட்டு அப்படியே திரும்பி அந்த டோர் நாபை ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓட பார்க்குறீங்க. ஜங்குக் அவன் ட்ரெஸ் மாற்றிருப்பான் இல்லையா, அவன் உங்களுக்கு பின்னாடி வரான். நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு அவங்க அம்மா, அதாவது ஜங்குக் அம்மா, அவங்க உங்களை நிறுத்தி, வயன் என்ன இப்படி ஓடுற? வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க, வாம்மா உட்காரு, ஆன்ட்டிக்கு பிடிச்ச டிவி சீரீஸ்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்க்கலாம் வா. ஆண்டி வேண்டாம், எனக்கு காலேஜில் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பண்ணணும், நான் போகிறேன். பாரு எவ்வளோ பொறுப்பாக இருக்கம்மா நீ. ஆனால் ஜங்குக் அவனுக்கு அசைன்மெண்ட்டுங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. போதும் என்னை ஓவராக புகழ்றீங்க போலம்மா அப்படின்ட்டு அவன் அப்படியே பக்கத்தில் வரான். உங்களை பார்த்து விங் பண்ணுறான். ஆண்டி பார்த்தீங்களா இப்போ அவன் என்ன பண்ணான்னு? என்ன பண்ணான்? உன் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். இல்லை ஆண்டி, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏண்டா ஜங்குக், ஏண்டா நீ இப்படி இருக்க? பாரு அந்த பொண்ணு எவ்வளோ பொறுப்பாக இருக்கா. ஆமாம், எனக்கெல்லாம் தெரியும். அமைதியாக இருக்கியா நீ? இப்போ எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க? நான் வெளியே போகிறேன். எப்போ பார்த்தாலும் நீ அதை தானே பண்ணுற. சரி போ. ஒயன் நீ வரியா, நம்ம பார்க்கலாம். இல்லை ஆண்டி, நான் சொன்ன மாதிரி அசைன்மெண்ட் இருக்குது, நான் போகணும். சரி பார்த்து போயிட்டு வா. என்ன பாய்மா, வரணும் மறுபடியும். வரேன், உங்கள் பையன் இல்லாத டைம் வரேன். ஏம்மா ஏதாவது பண்ணிட்டானா? இடி ஜங்குக் ஏதாவது பண்ணியா என்ன? அந்த பொண்ணை பயமுறுத்தி விட்டியா? பாவம், அது ஆல்ரெடி கூச்ச சுபாவம் உள்ள பொண்ணு. கூச்சமா அவளுக்கா? ஐய, என்னென்னமோ பேசுகிறீங்க. ஆனால் அது எல்லாமே போயின்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும். இல்லை ஆண்டி, அப்படி இல்லை, அவர் ஒன்றும் பண்ணல. நான் டிஃபன் கொடுத்துட்டு வந்துட்டேன், ஒன்றும் பண்ணலை.
ஒன்றுமே பண்ணலையா? ஆ இவனா போட்டு வாங்குறான். இல்லை ஆண்டி, ஒன்றும் பண்ணல தானே. சரி போ, நீ போம்மா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் உண்மையாலுமே அவனை பற்றி சொல்லியிருக்கணும் அயன். நீ ஏன் இப்படி விட்ட? சொன்னால் மட்டும் அவங்க அம்மா உண்மைனா சொல்ல போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு அம்மா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஜங்குக்கு எதிராக தான் பேசுகிறாங்க. அவன் ஆல்ரெடி என் மைண்ட்குள்ளே பூந்து என்னென்னமோ பண்ணுறான், எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறான். இல்லை இன்றைக்கி வேறு கிஸ் பண்ணிட்டானே. நீங்கள் உங்கள் லிப்ஸை ட்ரேஸ் பண்ணிட்டே அவங்க கேட் வழியாக போகிறீங்க. அப்போ ஜங்குக் அவன் கரேஜில் இருந்து பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் பக்கத்தில் தான் நிறுத்தியிருப்பான். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தானே போகணும், ஆப்போசிட் வேல தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக் அவங்க பட்லேயே பார்த்து அடிக்கிறான். அம்மா அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்க. என்ன மேடம்க்கு பத்தல போல், என்னொன்று வேணா தட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லீன் பண்ணுறான். நீங்கள் பின்னாடி லீன் பண்ணிவிட்டு ஐயோ வேண்டாம், நீ ரொம்ப டேஞ்சர், வெளியே தானே போகிற, நீ பாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு திரும்பி அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிடுறீங்க. அவன் உங்கள் ஹிப்ஸே பார்க்குறான். வா, சரியான ஆட்டக்காரி தான் அப்படின்னு ஜங்குக் சிரிச்சிட்டு அப்படியே அவன் பைக்கை எடுத்துகிட்டு ஜிம்னோட வீட்டுக்கு தான் போய் விடுறான். உள்ளே போய் அவனோட வீடு மாறி சோஃபாவில் படுத்துகிட்டே பக்கத்தில் தேவாங்க உட்காண்ட்ருந்துருப்பான். டேய், அந்த டிவியை போடு, அந்த கேமிங் ஸ்டிக்கு கையில் கொடுறா அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ண தேவாங்க அப்படியே ஒரு மாதிரி ஒன்று பார்த்துட்டு சொல்லுவ. உங்கள் வீடா என்ன? என் வீட்டில் தான் இப்படி இருக்கணுமா? டேய் தேவாங்கா, இதுவும் வீடா என்ன? டேய் அடிச்சுக்காதீங்க, அடிச்சு செத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அவன் கையில் 2 டின் பீரை அப்படியே வந்து காஃபி டேபிள் மேலே வைக்கிறான். ஜங்குக் ஒரு மாதிரி எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த கேமிங் ஸ்டிக்கை கையில் எடுத்துகிட்டு கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்றான். டே ஜங்குகா, நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தேவாங் பக்கத்தில் வந்து உட்காரு. இப்போ தான் மாமி நீ என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கே, வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமன் அவங்க 2 பேர்த்து தான் பார்த்துட்ருக்கான். டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க, கொஞ்சமாச்சு பொறுப்பாக இருங்கடா, ஃபைனல் இயர் வந்துட்டோம். அண்ட் நம்ம ஏதாவது பார்ட்டி கொடுக்கணுமே, எப்போ பார்த்தாலும் பார்ட்டினே சாவு அப்படின்ட்டு தேவாங் சொல்ல, மச்சான் உனக்கு தெரியாது, பார்ட்டியில் தான் நல்ல அழகான பொண்ணுங்களாக இருப்பாங்க, அவனுங்களாம் ஃப்ளர்ட் அடிச்சுட்டு அதுதான்டா நல்லா இருக்கும். ஆமாம், எப்போ பார்த்தாலும் எனக்கு பொண்ணுங்க தான். ஆமாம், நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறதில்ல. டேய் அவெல்லாம் வேறடா, அவளை பற்றி பேசாதடா ஜிமனு. ஏன்டா ஜங்குக்கா, பேசினா எங்கே குடையுது? டேய் அவனை அமைதியாக இருக்க சொல்லு. டேய் அமைதியாக இருடா ஜிமனு, அவன் தான் ஓவராக அந்த பிள்ளையை லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியுதுல்ல. அதான் சொல்கிறான் மச்சான், லவ் பண்ணுறானா? எது இவனா? ஒரு காலத்தில் நம்ம கூட ப்ளே பாயாக சுற்றிட்டு இருந்தவன். ப்ளே பாய்னா சும்மா இல்லை டோலரே, இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் அப்படின்ட்டு ஜிமன் சொல்ல தேவாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவன் அந்த கேம் ஸ்டிக்கை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கான். டே ஜங்குக்கு, நான் எதுக்கும் வரல, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. அண்ட் நம்ம சீனியர்ஸ் ஆகிட்டோம், ஃபைனல் இயர் வேறு முடிய போகுது. ஸோ ஒரு பார்ட்டியை த்ரோ பண்ணுறோம், புரியுதா? டேய் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என் தலையில் செலவச்சிடாத, புரியுதா? டேய் என்னடா இப்படி சொல்லிட்டான் தேவாங்க, அதாவது பேசுடா. நீ எதுக்கு ரூட்டு விடுறேன்னு எனக்கு கரெக்டாக தெரியுது ஜிமினா. டே ஜங்குக்கு, என்ன தான் இருந்தாலும் நம்ம ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அண்ட் பார்ட்டின்னு வந்துட்டா எப்போ பார்த்தாலும் நீ தான் உன் காசை இறப்ப. இப்போ சடனாக எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் எங்கடா போகிறது? நாங்களே அப்படி இப்படின்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுகிறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னெல்லாம் காசு செலவழிக்க முடியாது அப்படின்ட்டு ஜங்குக் சொல்ல, சரி அந்த பொண்ணுக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ணலான்ருக்க அப்படின்ட்டு ஜிம்மின் கேட்க, அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? அவள் இப்போ தாண்டா காலேஜ் படிக்கிறா, அவள் காலேஜ் முடிக்கட்டும் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நானும் தனியாக என்னோடய லைஃப்பில் எப்படியும் இண்டிபெண்ட் ஆயிடுவேன். அப்புறம் என் அப்பனோட காசுலலாம் செலவழிச்சிட்ருக்க மாட்டேன். உதாரித்தனமாக இருக்குது. அது இப்போ தான் சார் உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தது டே அப்பங்காசு தானே, அதெல்லாம் அப்படி யோசிக்கக்கூடாதுடா. நீங்கள் மூடிட்டுருக்கீங்களா? என்னோடய ஸ்டாண்டர்ட்ஸு வேறு, நான் யோசிக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதான் தெரியுமே. சரி இருக்கட்டும். அப்போது அந்த பொண்ணு ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லையேடா ஜங்குகா, நானும் பார்க்குறேன். அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அந்த பொண்ணை மட்டும்தான் நீ பார்க்குற, வேறு எந்த பொண்ணையும் பார்க்குறது கிடையாது. அதுக்கு நீ அவ்வளோ நல்லவன்லாம் நான் சொல்லிட மாட்டேன். அதானே, உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் சொல்ல, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை?
எங்களுக்கு பிரச்சனைலாம் இல்லை. அந்த பொண்ணை நீ உண்மையாலுமே லவ் பண்ணுறியா அப்படின்னு நாங்கள் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? அதான் நாங்கள் சொன்ன மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு. நான் ப்ரப்போஸ் பண்ணா அவள் அக்செப்ட் பண்ணுற நிலமையிலே இல்லைடா. அவளோட லைஃப்பில் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. நான் போய் இப்போ சடனாக ஐ லவ் யூன்னு சொல்லி பூவை நீட்டினா அவள் வாங்கிட்டு ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் சொல்ல மாட்டா. அண்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவளை தேத்திட்டு வரேன். நீங்கள் சடனாக சொன்னால் நான் எங்கே போகிறது? அதெல்லாம் முடியாது. அவள் முதல்ல அதுக்கு ரெடியாக இருக்கணும். அண்ட் நான் ரெடியாக இருக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். சாதாரண விஷயமா? ஐயோ யபா, டேய் இவன் உண்மையாலுமே லவர் பயா மாறிட்டான்டா. தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி என்னமோ, டேய் நல்லா இருந்தால் போதும். ஆனால் ஜங்குக்கு நீ வெயிட் பண்ணுறங்கிற பேரில் அந்த பொண்ணை வேறு யாராவது கொத்திட்டு போயிட போகிறாங்க அப்படின்ட்டு தியாங் சொன்ன உடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அவன் அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது புரியுதா? அவள் என்னது? டேய் இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிறீங்க? அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தா போங்கடா டே அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கே அப்படியே அந்த கேம் ஸ்டிக்கை கீழே தூக்கி போட்டு அப்படியே போயிடுறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. டேய் ஏன்டா இப்படி பண்ண? அவன் போகிறான் பாரு. டேய் நானடா பண்ணேன்? எப்பயும் பேசுகிற மாதிரி தானே பேசணும். சரி விடு, அவனே வந்துக்குவான். நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல, பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமுனோ தியாங்கும் அவங்க பாட்டுக்கு சில் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைட் டைம் 8 இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜாமிஸ் போட்டு சோஃபாவில் ஒரு பிளேட் ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டே எம்லிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க காலில். அப்போது அவன் உண்மையாலுமே எனக்கு கிஸ் பண்ணியிருக்கான். ஆமாம், கனவுல இல்லை, நிஜத்தில். ஆமாம், உன் சித்தி ரிச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆப்போசிட் வீடு ஜங்குக் வீடு. சொல்வதெல்லாம் உண்மைடி, உண்மை. அப்புறம் ஜங்குக் வீட்டுக்கு நீ போன. எதுக்கு போன? எங்கள் சித்தி ஜிலேபி கொடுத்து விட அனுப்பிச்சி விட்டாங்க. நானாக போகல, அவங்க சொன்னாங்கன்னு போனேன். அப்புறம் அவனோட ரூம்குள்ளார நீ போயிருக்க. அவங்க அம்மா சொன்னாங்கன்னு போனேன், நானாக போகல. அப்புறம் அவனை நீ கிஸ் பண்ணியிருக்க. அவனா கிஸ் பண்ணான், நானாக பண்ணலை. எதுவுமே நீ பண்ணலை, எல்லாம் அவன் தான் பண்ணான். ஒரு வகையில் அது உண்மை. ஏய் கட்டுக்கதையாக எடுத்து விடாதடி, அளந்து விடுற. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எது அளந்து விடுறேன்னா? சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் நடந்தது. வயன், எனக்கு உன் ஆப்போசிட் வீடு ஜங்குக்குன்னு தெரியும். ஆனால் இதெல்லாமா நடந்துச்சு? அவன் 2-3 டைம் உன்னை பார்க்குறாங்கிறது நானும் நோட் பண்ணந்தான். அதுக்குன்னு அவன் எல்லாத்தையும் அப்படி தான் பார்ப்பான். பாத்தியா உனக்கே தெரியுது. அவன் ஒரு ப்ளே பாய்டி. அவனுக்கு எப்படி, அவன் கூட எப்படி? அவன் என்ன நிறையா டைம் கார்னர் பண்ணி உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். உண்மை, அவன் என்னையும் தான் கார்னர் பண்ணி அப்படி சொல்லியிருக்கான். நிஜமாலுமேவா? நிஜமாலுமே என் கனவுல. அந்த கனவுல நானும் ஜங்குக்கும் கட்டி பிடிச்சி இப்படி டைட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அந்த கனவு முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஜங்குக்கு இல்லை, என் தலகாணின்னு. ஏய் கொஞ்சமாச்சும் சீரியஸாக பேசுறியா எம்லி? இது நிஜமாலுமே நடந்ததுன்னு சொல்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட சிப்போ அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு மேலே போகிறீங்க. மறுபடியும் அவகிட்டேருந்து கால். நீங்கள் ரொம்ப கோவமாக அட்டென்ட் பண்ணி, நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறல்ல, அப்புறம் என்ன? போ எம்லி, நான் கட் பண்ணுறேன், என்கிட்ட பேசாத. ஏய் ஒயன், சரிடி, சரி ஓகே. நான் நம்பாமலாம் இல்லடி, நான் நம்புகிறேன். நான் ஜஸ்ட் உங்ககிட்ட விளையாண்டேன். நிஜமா எனக்கு இதை பற்றி யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல எம்லி. வெளியே பார்த்தா எல்லாம் ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாண்டி, ஆமாம். அவனுக்கு பணம் இருக்குது, பேர் இருக்குது, அண்ட் அவன் ரொம்ப நல்ல பையனாக தான் நடிச்சுக்கிறான்ல, அதனால தான் அப்படி இருக்கும். ஆமாம், விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கியா அண்ணா? ஆமாம், விண்டோ ஓப்பன் பண்ணலன்னா அவன் என்னை திட்டுவான். சரி, அப்போது ஜங்குக் ஸ்பைடர்மேன் மாதிரி எட்டு குதிச்சு வந்துட போகிறான் பார்த்துக்க அப்படின்ட்டு அவன் சிரிக்கிறா. உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. அடியே வேண்டாம், அவ்வளோதான், பார்த்துக்கோ, பிளாக் பண்ணிடுவேன். சரி ஓகே, நான் சும்மா உன்னை ஃபன் பண்ணேன்டி, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீ தூங்க தானே போகிற, நீ நல்லா தூங்கு. ஆல் தி பெஸ்ட். கனவுல ஜங்குக் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன் கனவுலையும் ஜங்குக் தான் வரான். நாளைக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு சொல்கிறேன்ன, பாய் அப்படின்ட்டு அவள் கட் பண்ணிடுறான். ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் நீ தான் கனவு கண்ணுனா? ஆணழகன் நினப்பு மனசில். ஐயோ, நான் அவ்வளோலாம் ஆணழகன் கிடையாது. நீ அப்படி நினைக்கலன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறி, முடியல யப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம்.
என்ன சத்தம்? எங்க நான் தவச்சிட்ருக்கேன், என்ன அங்கே பண்ணிட்டுருக்கீங்க வா. அப்படின்ட்டு அவன் சொல்ல, ஜங்குக் நீ என்ன இங்கே? என்ன எம்லி சொன்ன மாதிரி அவன் விண்டோவில் எங்கிரி குச்சி வரப்போகிறானா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விண்டோ பக்கத்தில் போகிறீங்க. ஜங்குக் அவன் எப்படியோ மேனேஜ் பண்ணி உள்ளே வந்துடுறான். என்ன பண்ணுற நீ? நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க பிடிக்கும்னு. எனக்கு இன்னைக்கு சரியான காண்டாயிடுச்சுடியோ அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் வரான். நீங்கள் பின்னாடி போகிறீங்க. என்ன காண்டாச்சு? இன்னைக்கு நான் ஜிம்மன் வீட்டுக்கு போயிருந்தேன்னா. ஜிம்மன் வீட்டுக்கு போய் தான் நீ கெட்டு போகிற. ஐயோ யப்பா, மேடம்க்கு என் மேலே பாசம்லாம் இருக்குது போல். அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா சொல்லு என்னாச்சு? கேளு அப்படின்ட்டு அவன் வந்து உங்கள் பெட்டில் உட்காந்துக்கிறான். நீங்கள் நின்றுட்டு அப்படியே கை கட்டிட்டு அவன் முன்னாடி ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு பார்த்துட்ருக்கீங்க. சொல்லு ஜங்குக், டைம் ஆச்சு, தூங்கணும். அது ஒன்றும் இல்லை பேபி, நான் இவ்வளோ நாள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன்ல, ஆனால் நீ அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிற. உன் மேலே நான் வச்சுருக்க லவ்வை அவங்கக்கிட்ட சொன்னால் அவனுங்க மயிறு மாதிரி ட்ரீட் பண்ணுறானுங்கடி. அண்ட் நான் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிட்டானுங்க. ஆனால் உனக்கு தெரியும்ல நான் உனக்கு எவ்வளோ டைம் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணவும் போகிறேன்னு. அப்படின்ட்டு அவன் சொல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் கல் பண்ணிட்டு அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே, நீ அதெல்லாம் பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே கேஸ் பண்ணிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற? நான் உன்னை பார்த்ததுலேருந்து உன் பின்னாடி தான் பைத்தியமாக அலையிறேன்னு உனக்கு தெரியும். உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. நீ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியாடி. இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ணலாங்கிற. இப்போ கூட நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் உட்காண்ட்ருக்கேன். நீ சொன்னா. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், எனக்கு எப்படி டிசைட் பண்ணுறதுன்னே தெரியல. எப்படி டிசைட் பண்ணுறதுனா, ஒன்று எஸ்ன்னு சொல்லணும், இல்லை எஸ்ன்னு சொல்லணும். இப்பெல்லாம் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? நீ எஸ்ன்னு மட்டும்தான் சொல்லணும்னு சொல்கிற. நான் நோன்னு சொன்னால் உனக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்காதுடி, யாருக்குமே பிடிக்காது. பிடிச்ச பொண்ணு கூட இருக்காது, அவள் கூட வாழ்க்கையை நடத்தலான்னு எவ்வளோ இமேஜினேஷன் வச்சுருப்போம். அதெல்லாம் இல்லைன்னு வந்தால் எவனுக்கு தான் பிடிக்கும், எவனுக்கும் பிடிக்காது. அதே மாதிரி தான் எனக்கும். எனக்கு என்னென்னு தெரில, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்படி இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன், ஆனால் உனக்கு புரியவே மாட்டேங்குதுல்ல. எல்லாம் புரியாத மாதிரி நடிக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக உட்காண்ட்ருக்கீங்க அவன் லேப்பில். அவன் அப்படியே உங்கள் ஒரு ஹேரை பின்னாடி வச்சுட்டு உங்களோட நெக்குக்கு பக்கத்தில் வந்து அப்படியே அவனோட ஹார்ட் ப்ரீத் உங்கள் இயர்கிட்ட தான் ஒரு மாதிரி உங்களுக்கு டிக்கிள் ஆகுது. அவன் அப்படியே உங்ககிட்ட விஸ்பர் பண்ணுறான். எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறீ, டு யூ ரியலி லவ் மீ? எனக்கு அந்த ஒரு சான்ஸ் ஆச்சு தருவியா? எனக்கு தெரியல செக்கி, அண்ட் சத்தியமாக சொல்ல போனால் எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது? நான் உன்னை ஏமாத்திடுவேண்ணா? இல்லை, அது இல்லை. எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. நான் அதாவது மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமாக இருக்குது. அண்ட் அப்படின்னா என்னென்னு கூட எனக்கு தெரியாது. சரி, என்னை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? தெரியல, எனக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜங்குக் அப்படி அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். அப்போது நிஜமாலுமே நீ லவ் பண்ணலையா? அதான் சொல்கிறேன்ல, எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுன்னு. சரி எந்திரி. எந்திரிடி. சரி அப்படின்னு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. நான் போகிறேன், பாய் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எங்கேருந்து வந்தானோ அந்த விண்டோ வழியாகவே அப்படியே எகிரி குதிச்சு போகிறான். நீங்கள் அந்த விண்டோவில் எட்டி பார்க்குறீங்க. ஜங்குக் அவன் ஒன்றுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். ஜங்குக் கத்துற இல்லை, நெல்லு. என்ன திரும்பி கூட பார்க்காம போகிறான்? ஒரு வேளை நம்ம அவனை ஹர்ட் பண்ணிட்டோமோ? ஏன் ஒயின் இப்படி இருக்க நீ? அவனுக்கு எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு யோசிச்சுட்டு அப்படியே பெட்டில் போட்டு புரண்டுட்ருக்கீங்க. இந்த சைட் ஜங்குக் அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் சீலிங் பார்த்துட்டு தான் அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கான். நான் ஏன் இப்படி இருக்கேன்? ரொம்ப நாள் ஆச்சுல ஜங்குக்கா, அந்த மாதிரி உன்னை பார்த்து. பொண்ணுங்கனாலே உனக்கு பிடிக்காது. இப்போது இவ பின்னாடி நாய் மாதிரி சுற்றுற. அவளுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸே இல்லை போலியே. அப்படிலாம் இருக்காது.
அவள் நான் வேணான்னு முழுசாக ரிஜெக்ட் பண்ணலையே. அண்ட் அவள் எந்த ரீசனும் சொல்லி நான் அவாய்ட் பண்ணல. அவளுக்கே அவள் ஃபீலிங்ஸ் புரியல, அப்புறம் எப்படி? அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே ஜங்குக்கு அப்படியே படுத்துட்ருக்கான். அவனுக்கு தூக்கமே வரல. இந்த சைடு உங்களுக்கும் தான் தூக்கமே வரல. நிஜமாலுமே அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஏன் பிடிச்சிருக்கு? ஜங்குக், நீ உண்மையாக தானே சொல்கிற? என்ன பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? என்னென்னு சொல்லுவேன்? எனக்கு இதெல்லாமே புதுசாக இருக்குது. நான் உன் கூட இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அது எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீ எனக்காக பண்ணுற எஃபர்ட்ஸ், என் கூட பேசணுன்னு நினைக்கும்போது நீ சொல்கிற அந்த க்யூட்டான வேர்ட்ஸ் அண்ட் டாமினண்ட்டாக இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது எந்த வகையில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. அதுதான் லவ்வா? சத்தியமாக தெரியல. நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன்ல, ஏன்னா நான் வர்த்து கிடையாது. நீ எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல பையன்தான். ஆனால் நீ எனக்கு செட் ஆக மாட்ட. நான் என்னென்னு சொல்கிறது? நீங்களாம் ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட். உன் உன் பக்கத்தில் கூட நான் நிற்பேனா? நீ ஏன் உன் இவ்வளோ இன்செக்யூராக இருக்க? அவனுக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான்ல, அப்புறம் ஏன் நீயே உன்னை தாழ்த்திக்கிற? அதில் அவனும் ஹர்ட் ஆகுறான். இல்லை இல்லை, அப்படி இல்லை. நான் என்னோடய மைண்டில் அவனை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேன்னா? அப்படிலாம் இருக்காது. அவன் நீ என்ன பண்ணாலும் உன்னை அவன் ஜட்ஜ் பண்ணாமல் உன்னை அவன் ஹேண்டில் பண்ணுறான்ல. இல்லை, உனக்கு புரியல. இல்லை, எனக்கு புரியல. அது தப்பாக கரெக்டான்னு கூட தெரியலையே. அவனை இப்போ கூட நான் ஹர்ட் பண்ணிட்டான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்ன ஆச்சு எனக்கு? நான் அவ்வளோ மக்கா என்ன? என்னன்னே தெரியல. அவளுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லலை, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பிடிக்கலன்னு சொல்லலை, அது ஒரு வகையில் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்கிற பேரில் உன்னைய ஹர்ட் பண்ணிக்கிற ஜெகி, நீ நினச்சா இல்லை, சும்மா பார்த்தாலே பொண்ணுங்க வந்து உன் மேலே வலிவாளுங்க. பட் கேள்வி என்னென்னா, அவளுங்களாம் எனக்கு தேவையா என்ன? ஒயின் மாதிரி அவளுங்க வருவாளுங்களா? கண்டிப்பாக மாட்டாளுங்க. எத்தனை பேர் வேணாலும் நான் உண்மையாக லவ் பண்ணுறேன்னு ஜெகேவேன்னு சொல்லலாம். ஆனால் நான் யாரை லவ் பண்ணுறேங்கிறது தானே, அதில் தானே இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு லவ்வாக நான் ஒயினை தான் பார்க்குறேன். அவள் தான் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? அவளுக்கு என்ன பிடிக்கலையா? அவளுக்கு பிடிக்கலனா நான் எங்கே போகிறது? அவளை நினச்சிட்டு தேவதாஸ் மாதிரி சுற்றோன்னா என்ன? அப்படின்ட்டு அவனே ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே சிரிக்கிற மாதிரி அப்படியே சேடாக அப்படியே படுத்து தூங்கிடுறான். அது நெக்ஸ்ட் மார்னிங் நீங்கள் எமிலி கூட தான் உட்காந்து கிளாஸஸ்லாம் கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த டே ஒரு மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஜோன் அவுட் ஆகுறது எமிலி பார்த்துட்டு, ஒயன் என்ன ஆச்சு? என்னது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை எமிலி. என்ன ஒன்றும் இல்லைங்கிற? நானா அமைதியாக இருவோன்னு சொன்னாலும் நீ அமைதியாக இருக்க மாட்ட. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்ப. எனக்கு பேசவே மாட்டேங்கிற. ஏதோ இருக்குது. என்ன, நான் சொன்ன மாதிரி ஜங்கு கனவுல வந்துட்டானா? கனவுல இல்லை, நேர்லேயே வந்துட்டான். வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான். எது பாம் பிளாஸ்டா? த்ரில்லர் கதையா? வா, அவன் தான் ஹீரோவா? ப்ளீஸ் டி, நான் சொல்கிறது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது பாரு. அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? அப்போ சீரியஸாக என்னமோ நடந்திருக்கு. என்னடி நடந்துச்சு? நீ சொல்லு, நான் கேட்குறேன். நீ ஜட்ஜ் பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் உண்மையாக நம்பி கேட்பேன்னா சொல்லு, நான் சொல்கிறேன். எனக்கும் யார்கிட்டயாச்சும் சொல்லணும் போல தான் இருக்குது. ஏன்னா என்னால் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியலை. ஐயோ, சரி சரி, நான் கிண்டல் பண்ண மாட்டேன். நல்லா அமைதியாக உட்காந்து கேட்குறேன், சொல்லு. இல்லை, நேற்று உங்ககிட்ட பேசிட்டு அதான் நீ கூட சொன்னியே ஸ்பைடர்மேன் மாதிரி ஜெக்கி விண்டோ வழியாக வருவான்னு சொன்னல. ஆமாம், விளையாட்டுக்கு சொன்னேன். அதே மாதிரி வந்தான். என்னடி சொல்கிற? உண்மை நம்புறியா? நம்புகிறேன், சொல்லு. அவன் வந்தான். வந்துட்டு உனக்கு என்ன நிஜமாலுமே பிடிச்சிருக்கான்னு கேட்டான். நீ என்ன சொன்ன? தெரியல சொன்ன. என்னடி தெரியலன்னு சொல்லியிருக்க? ஒன்று எஸ்ன்னு சொல்லணும், இல்லைனா நோன்னு சொல்லணும்.
எஸ்ன்னு சொன்னால் உனக்கு லக்கு, நோன்னு சொன்னால் எங்களுக்கு லக்கு. எமிலி ப்ளீஸ், அப்படிலாம் இல்லை. எனக்கு எஸ்னு சொல்ல தோணலை, நோன்னு சொல்ல வரல. ஏன் வரல? என்னாச்சு? வயன், நான் பாரு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். நீ எஸ்ன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம்தான். நீ எஸ்ன்னு சொல்லிடு. அது இல்லை எமிலி, அவனுக்கு புரியல. அவனுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த மாதிரி பிடிச்சிருக்கான்னு தெரியல. எந்த மாதிரி பிடிச்சிருக்கா? அதான் அந்த ஃபீல் சொல்லுவாங்களே, அந்த லவ் ஃபீல், அந்த ஃபீலில் பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஏன் தெரியல? ஏன்னா தெரியல. ஐ ஜஸ்ட் ஃபீல் சம்திங் டுவர்ட்ஸ் ஹிம். ஆனால் அதுவான்னு தெரியல. உன் மண்டே உடைக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிக்க உங்களுக்கு பயம் ஆயிடுது. நீங்கள் ஃப்ளின்ஸ் ஆகிட்டு அவளை பார்க்குறீங்க. என்ன விளையாடுறியா வயன்? அவன் எவ்வளோ பெரிய ப்ளே பாய். அவன் உன்கிட்ட வந்து உண்மையாக லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொல்கிற. அப்புறம் என்னடி? பாத்தியா உனக்கே தெரிஞ்சிருக்கு, ப்ளே பாய். அதுதான் விஷயம். அவனை நான் எப்படி நம்புறது? இங்கே பாரு, அவன் நேற்று உன்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது நீ ப்ளே பாய் அப்படிங்கிறது ரீசனாக சொன்னியா? இல்லை, அதெல்லாம் ரீசனை சொல்லலை. ஆனால் அப்போது அது ரீசன் கிடையாது. அண்ட் இப்போ பாத்தியா, நீ சொல்கிறதெல்லாம் ஒரு வகையில் எவகிட்டையாவது நீ சொன்னால் கட்டுக்கதுன்னு தான் நினச்சிருந்துருப்பா. ஆனால் நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிறேன்ல. ஆமாம், அது ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ். அந்த மாதிரி லவ்னு வந்துட்டா ட்ரஸ்ட் ஒன்று இருக்கணும், சரியா? நீ அவன் மேலே ட்ரஸ்ட் பண்ணுறியா என்ன? அது எனக்கு தெரியல. ஆனால் அவனை ப்ளே பாய்னு ஒரே சொல்லும்போது என் முன்னாடி அவன் ஒரு பொண்ணு கூட இருந்து நான் பார்த்ததில்லை. பாத்தியா? அப்போ மேபி நம்ம யாருக்குமே தெரியாமல் ஜஸ்ட் மேபி ஜங்குக் மாறி இருந்திருக்கலாம். அவன் மாறிட்டானா? எனக்கு அது எதுவுமே விஷயம் கிடையாது, அது எதுவுமே மேட்டர் இல்லை. ஆனால் உனக்கு புரியல. எனக்கு புரியலன்னு இல்லை, உனக்கு தான் புரியல. ஓகே ஃபைன், நிஜமாலுமே ஜங்குக்கு நான் லவ் பண்ணுறாளான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், சரியா? என்ன டெஸ்ட்டு? ஒன்றும் இல்லை. உனக்கு இந்த கிளாஸ்லேயே ரொம்ப பிடிச்ச பையன் யார்? அப்படி யாரும் இல்லை. உனக்கு பையங்கன்னா ஒரு ஃபீலிங் வருமா வராதாடி? அது எதுக்கு அப்படி வரணும்? சி, இப்படி இருக்கு என் மக்கு மாதிரி. சரி, எவனையாவது பார்த்தா டீசெண்டாக இருக்கா உனக்கு? யோன்ஜன், அவனை பார்த்தா எனக்கு அப்படி இருக்கும். அவன் கூட இன்னைக்கு என் கூட சாப்பிடாம அவங்க கூட கேன்டீன் போய் சாப்பிடு, சரியா? ஏன் நீ எங்கே போகிற? நான் ஜிமின் கூட டேட் போகிறேன். ஆமாம், அப்படியே அவர் ஒத்துக்கிட்டாலும். என்ன கலாய்க்கிறியா? நான் உன்னை கலாய்க்கலான்னு பார்த்தா. சரி, எதுக்கு நான் அவன் கூட போகணும்? போ, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எதுக்கு இதெல்லாம்? எனக்கே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போது இதெல்லாம் பண்ணி தலையில் எடுத்துக்கிட்டு நீ பண்ண. அவன் நிஜமாலுமே உண்மையாக அவனை லவ் பண்ணுறான்னா அவன் பக்கத்தில் வந்து ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு கொஞ்சமாச்சும் கோவமாக கேட்பான். அப்போது அவனோட உண்மையான ஃபீலிங்ஸ் இதுதான் அப்படிங்கிறத அவன் எப்படியாவது ஒரு வகையில் வழியை கொண்டு வருவான் எல்லாத்துக்கு முன்னாடியும். அப்படி எல்லாத்துக்கு முன்னாடியும் வழியை கொண்டு வந்துட்டா நீ என்ன பண்ணுவ? நானா? ஓகே ஜங்குக், பாய் அப்படின்ட்டு வந்துடுவேன். உன் கூட உட்காந்து சாப்பிட. பைத்தியம், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் உண்மையாக அவனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிட்டா நீ அவனுக்கு கொஞ்சமாச்சும் இடம் கொடுக்கணும். பிகாஸ் உன்னோட ஹார்ட்லேயும் கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதானே? அதெல்லாம் இல்லை, இருக்குது. அதனால தான் நீ அவனுக்கு ரிஜெக்ட் பண்ணாமல் நோ சொல்லாமல் வந்திருக்க. அது வேணா உண்மைதான். உனக்கு உன்னோட ஃபீலிங்ஸே சுத்தமாக புரியல. புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ கொஞ்சம் அவன் கூட க்ளோஸ்அப் ஆகணும். சரி, பார்க்கலாம். நடந்தால் தானே. இன்னும் கேன்டீனுக்கு 15 மினிட்ஸ் தான்டி டைம். அதுக்கப்புறம் நீ பார்ப்ப. அவன் கேன்டீனுக்கே வரலனா ஜங்குக்காவது கேன்டீனுக்கு வராமல் இருக்கிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு சிரிக்கிறா. எம்எல்ஏ, உனக்கு ஒன்றும் ஆவலைல்ல? ஐயோ, என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருக்கா என்ன? சி, அதெல்லாம் இல்லை. நீ பாரு செல்லம், எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்துக்கிறா. அண்ட் அப்படியே டைமும் போகுது. அண்ட் கேன்டீன் டைமும் வந்துடுது. கரெக்டாக எமிலி உங்கள் கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு கேன்டீன் கூப்பிட்டு போகிறா. எமிலி, வேண்டாமே, எதுக்கு இந்த டெஸ்டெல்லாம்?
நீ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணலான்னு வச்சுக்கோவேன், உன்னோட ஃபீலிங்ஸும் தெரியாது, அவனோட ஃபீலிங்ஸும் உனக்கு புரியாது. அப்புறம் நீங்கள் 2 பேருமே ஒரு டயலமாலேயே சுற்றிட்டு இருப்பீங்க. அண்ட் எனக்கு இது தெரிஞ்சதுக்கப்புறமா என்னெல்லாம் சுத்தமாக இப்படி அமைதியாக இருக்க முடியாது. நீ ஷட்டப் பண்ணிவிட்டு என் கூட வரணும், சரியா? சரி, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட்குள்ளார நல்லா ப்ரே பண்ணிக்கிறீங்க. ஓ காட், ஜங்குக் வந்துடக்கூடாது, ஜங்குக் வந்துடவே கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அப்படியே ஒரு டேபிளில் உங்களை உட்கார வச்சுட்டு, என்னடி சொன்ன மாதிரி யோஞ்சனை கூப்பிட்டேன்ல? கூப்பிட்டேன். அவன் வரேன்னு சொன்னானா? அதெல்லாம் வரேன்னு சொன்னான். சரி, ஓகே, வரானான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு திரும்பினா யோஞ்சன் கரெக்டாக கேன்டீனுக்குள்ளே என்டர் ஆகுறான். பாடுறா, பையன் நல்லா டைமிங் கீப்பப் பண்ணுறான். நல்ல பையனை தான் நீ பார்த்து வச்சுருக்க. நான் பார்க்கல, அவன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கான்னு சொன்னேன். ஐயோ யப்பா, ஏன்டி இப்படி பதற? சரி சரி, என்னமோ யோஞ்சன் வந்துட்டான், நீ பார்த்துக்க. என்ன நான் என்ன பார்க்குறது? அவனை தான், நான் போகிறேன், பாயோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எபிலி அப்படியே தூரமாக போய் இன்னொரு டேபிளில் உட்காந்துக்கிறா. அண்ட் அவள் அப்படியே உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அங்கே உட்காண்ட்ருக்கீங்க கல் பண்ணிவிட்டு. என்ன நடக்க போகுது? ஓயன் கூப்பிட்டுருந்த? ஆமாம் யோஞ்சன், வா வந்து உட்காரு, வா. உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா? பாரா, தனியாக கூப்பிட்டாச்சு, அப்படி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் என்னடி பண்ணிட்டேன் உனக்கு? ஆனால் நல்லா தான் இருக்குது. என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன சொல்லணும்? சீக்கிரம் சொல்லு. இல்லை யோஞ்சன், ஏதோ ரொம்ப பர்சனலாக பிரச்சனை இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட பேசலான்னு தோணுச்சு. அண்ட் நம்ம காலேஜில் எனக்கு எம்லி தவிர வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லையா, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது நல்லது தானே? ஆமாம், கடைசி இயரத்துக்கு முன்னாடி இயர் வந்ததுக்கப்புறம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸு. சரி, என்னமோ நீ பார்க்க நல்ல பொண்ணாக தாண்டி இருக்க. அண்ட் ரொம்ப நல்ல வைப் தான் தர, அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃப்ரீயாக சமோசா கிடச்சா யாரும் உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோஞ்சன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே உட்காண்ட்ருக்கான். ஃப்ரீ சமோசாக்கு தான் வந்தியா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு அப்படியே திரும்புறீங்க. எமிலி அவள் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறா, ஜேகே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டானா? ஓகே ஓயன், இப்போ தான் உன்னோட ஆக்டிங் கரெக்டாக பக்கவாக இருக்கணும். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை பிச்சு போட்டுருவான் நீ ஆக்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சா. அதனால கரெக்டாக ஆக்ட் பண்ணிவிடு. யோஞ்சன், நல்லா இருக்கா சமோசா? சூப்பராக இருக்குடி. மாமா, ஓசியில் கிடச்சா எல்லாமே டேஸ்ட்டாக தானே இருக்கும். இருக்கும், நல்லாவே இருக்கும். நீ அழகாக சிரிக்கிற வயன். தேங்க்யூ. இன்னும் நல்லா சிரி வயன், அப்போ தான் ஜேகே அவன் வந்துடக்கூடாது, சிரிக்காத அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே ஜங்குக், ஜிமின், தேயாங் எல்லாம் வந்திருப்பாங்க. அவன் ஜங்குக் வந்த உடனே சுற்றி முற்றி பார்க்குறான். அண்ட் நீங்கள் கரெக்டாக கண்ணில் மாட்டிடுறீங்க. அண்ட் யோஞ்சன் கூட நல்லா சிரித்து பேசுகிறதெல்லாம் அவன் பார்த்துருப்பான். கரெக்டாக ஜிமினும் தேயாங்கும் ஜங்குக் எங்கே பார்க்குறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு, டே மச்சான் எங்கடா பார்க்குற? டே அதான்டா வாயின, ஜங்குக் பார்க்குற ஆள் இல்லை ஜங்குக்கோட ஆள். ஓ அவதான் வாயினா? என்னடா இன்னொரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கான், இன்னொருத்தியோட ஆளை தான் பார்க்குறியோ என்ன? அப்போ ஜங்குக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜிம்னை முறைச்சி பார்க்குறான். அவன் அப்படியே ஜிம்மன் ஆஃப் ஆகிட்டு, சாரி மச்சான், ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஜங்குக்கு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க டேபிள் கிட்ட தான் வரான். வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த டேபிளை தட்ட அந்த டேபிளே வைப்ரேட் ஆகுது. அம்மா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சைடாக அப்படியே சாஞ்சுக்கிறீங்க கண்ணை பொத்திட்டு. ஜங்குக்கு அவங்கள பார்க்கல, யோஞ்சனை தான் ரொம்ப கோவமாக பார்த்துட்டு, ஏய் யார் ராணி அப்படின்ட்டு கேட்குறான். யோஞ்சனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, தலைவா நீயா? நானா உங்கள் பெரிய ஃபேன்னா, ஆட்டோகிராஃப் கிடைக்குமா? நான் நீ யாருன்னு கேட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிக்கிறான். நீங்கள் சடனாக அப்படியே எந்திரிச்சு 2 பேர்த்துக்கு நடுவில் நின்று, ஜங்குக் வேணாம் ஜங்குக், அவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான். எனக்கு நல்லா தெரியும்டி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறதே ரொம்ப அபூர்வம், இதில் மேல் ஃப்ரெண்டு வரையா? டேய் நீ யாருன்னு கேட்குறான்ல. ஐயோ நான் விடுங்கண்ணா, என் பேர் யோன்ஜுன், என்னோட கிளாஸ்மேட் தான். இப்போ தான் நாங்கள் 2 பேரும் பேசவே ஆரம்பிக்கிறோம். ஒன்றுமே இல்லைண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. டேய் என்னது புரியுதா? என்னடி வாயினுது, நீ சொல்ல மாட்டியா ஜங்குக் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு? நோ ப்ராப்ளம்ண்ணா, இவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு யோஞ்சன் அப்படியே பிளேட்டை மாற்ற. டேய் என்னடா நடக்குது இங்கே? ஜங்குக்
அவனை விடுறியா ப்ளீஸ்? அப்படிங்கும்போது ஜங்குக் அப்போ தான் அப்படியே அவனை விட்டுட்டு கோவமாக உங்களை பார்க்குறான். என்ன கோவமாக பார்க்குற? எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. மேக்க சீன் பண்ணிக்கிட்டே இருப்பியா நீ? நான் சொன்னேனா? நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னேனா? சும்மா வந்துடுறாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. எமிலி அவள் பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவளும் உங்கள் பின்னாடி வந்துடுறா. இங்கே ஜிமனும் தேயாங்கும், டேய் என்னடா எல்லாத்துக்கு முன்னாடியும் நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ணுற, அவள் எப்படி உன்னை ஹர்ட் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏ ஒயன் நெல்லு அப்படின்ட்டு ஜங்குக் கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே அங்கே நின்றுட்டு, நிற்கலாமா வேண்டாமா, நீ கோவமாக இருக்க, நடந்துட்டு தானே இருந்த, இப்போ ஏன் இப்படி ஸ்டக் ஆகிட்டு நிற்கிற அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு பேசிக்கிறீங்க. ஏன் ஒயன் ஆர் யூ ஆல் ரைட் ரீ? ஏன் இப்படி பண்ணுற? எமிலி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? நான் இப்போ சொல்கிறேன் எல்லாத்துக்கு முன்னாடியும். டேய் மச்சான், நீ சொன்னல பார்ட்டி வைக்கிறேன்னு. ஆமாம், அதை நான் இப்போ வைக்கிறேன். நாளைக்கு நைட் எல்லோரும் வரணும், முக்கியமாக ஒயன் வரணும். ஏய் அதுக்கு இப்போது என்னடா மச்சான், என்னடா நீ பேசுகிற? டேய் நீ அடங்கு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பார்ட்டி வேணும் நீ சொன்னல. ஆமாம், பட் ஆனால் இப்போது அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் பாட்டுக்கு அவன் வெளியே போக பார்க்குறான். அப்போது உங்களை இடிச்சிட்டு தான் போயிருந்திருப்பான். நீங்கள் அப்படியே இன்னும் கோவமா, எவ்வளோ திமிர இருக்கணும் அவனுக்கு அவனா அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. அப்போது எமிலி உங்கள் கையை பிடிச்சி, பைத்தியமாடி உனக்கு அப்படின்ட்டு அவள் கேட்குறா. என்ன எமிலி எனக்கு பைத்தியமான்னு கேட்குற? அவனுக்கு தான் நீ பைத்தியமான்னு கேட்கணும். அவன் எப்படி பண்ணான் பார்த்தில்ல? யோஞ்சோன் பாவம் பயந்துட்டான். அவன் தான் இப்போ உனக்கு முக்கியமா? ஒயன் அவன் ஜஸ்ட் ஒரு சைட் பார்ட்டு தான். நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? உன்னால தான் அங்கே அவ்வளோ பெரிய சீன் க்ரியேட் ஆச்சு. ஓ இப்போ என்னாலன்னு சொல்ல வரியா? வயன் புரிஞ்சுக்கோ, அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தான். அண்ட் அவனுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்காதா? அவனை லவ் பண்ணுறான். இன்னொரு பையனோட பார்த்தா எந்த பையனுக்காக இருந்தாலும் பொசசிவ்னஸ் இருக்கும்ல. நீங்கள் அப்படியே ஸ்டக் ஆகிட்டு எம்எல்ஏ சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. வயன் முதல்ல புரிஞ்சுக்கோடி, அந்த மாதிரி ஜங்குக் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது. அண்ட் அவர் பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. நான் நீ சொல்கிறதெல்லாம் இவ்வளோ நாள் கனவு கண்டுட்ருக்கேன்னு நினச்சேன். ஆனால் ஜங்குக் இவ்வளோ பேருக்கு முன்னாடி சொல்கிறாரு. அவர் உன்னை ப்ளே பண்ணிகிட்டு இருந்திருந்தான்னா இவ்வளோ பேர் முன்னாடி இப்படி அடிச்செல்லாம் சொல்லியிருந்திருக்க முடியாது. என்னடி சொல்கிற நீ? ஏய் உனக்கு இன்னும் புரியலையா? ஹீ இஸ் இன் லவ் வித் யூடி. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு தெரியல, நான் சொல்லிட்டேன்ல. வய நீங்கள் பாரு, இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ நடத்திட்டு இருக்க முடியாது. உனக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா இல்லை. எனக்கு தெரியல. சரி உனக்கு புரியலல்ல, அட்லீஸ்ட் அவர் சொல்லியிருக்க பார்ட்டிக்காச்சும் போகலாம். பார்ட்டிக்கா? நான் ஒரு டைம் கூட வந்ததில்லை, உனக்கு தெரியாதா? ஏய் பழமாக இருக்காதடி. அப்படிலாம் இல்லை, நான் வரேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் நீ எப்படி குடிப்பேன்னு எனக்கு தெரியும். அங்கே பார்ட்டியில் நிறையா ட்ரிங்க்ஸ் இருக்கும். எனக்கு ட்ரிங்க்ஸ்னாலே அலர்ஜி. என்னாலாம் முடியாது, நான் வரமாட்டேன். அவர் தான் சொல்லியிருக்கார்ல நீ முக்கியமாக இருக்கணும்னு. ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் நான் அட்டென்ட் பண்ணது இல்லையே. பரவாயில்ல, உன் ஆப்போசிட் வீடு தானே, வீட்லேயே பார்ட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. நீ அப்படியே வெளியே வந்து நின்னாலே அது பார்ட்டி மாதிரி தான் இருக்கும். அதனால் நானும் வரேன். நீ போகிறேன்னா நீ போ எமிலி, நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன்ல. அதே எப்படி நான் போகிறேன் நீ வரமாட்டியா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும். நான் போகிற இடத்துலலாம் நீயும் வரணும். ஸோ அதனால் நீயும் நானும் போகிறோம், வா. தேவையில்லாத ட்ராமா என் லைஃப்பில் மட்டும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போகிறீங்க எம்எல்ஏ கூட. அண்ட் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆயிருக்கும். ஜங்குக்கு எப்பயுமே ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாக் பண்ணி ஏதாவது ஒன்று பேசிட்டு தான் அனுப்புவான். பட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் சொல்லப்போனால் அவரோட பைக் கூட அங்கே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அவன் வந்திருப்பான் நேரம், எங்கே காணும்? யாரை தேடுற மேடம்? அந்த ஜங்குக் தான். அவன் என்னை தொல்லை பண்ணுறதுக்கு எங்கேயாவது வந்திருப்பான்ல, எங்கே காணும்? அது எதுக்கு நீ தேடுற? உனக்கு தான் அவர் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையே? அப்படி இல்லை, என்னை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பானா, இப்போ காணோன்னு கேட்டேன், அவ்வளோதான். அதுக்குன்னு அது ஃபீலிங்ஸா? நீ அவரை பற்றி யோசிக்கிறதே முதல்ல தப்பு. உனக்கு தான் அவரை பிடிக்கல. அப்படியெல்லாம் இல்லை, நான் யோசிக்கலை. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீ வா. ஹலோ, எங்கே? உங்கள் வீட்டுக்கா? எங்கள் அம்மா தொடப்பத்தை தூக்கிட்டு வரும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்களும் அப்படியே
உங்கள் ட்ராவல்லலாம் ஜங்குக்கு பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிருந்திருப்பீங்க. உண்மையாலுமே எனக்கு அவனை பிடிச்சிருக்கா? நான் எதுக்கு அவனை பற்றி யோசிக்கிறேன்? அவன் எனக்கு பிடிக்கலன்னா எம்லி சொன்ன மாதிரி அவனை பற்றி நான் யோசிச்சிருந்துருக்கவே கூடாது. பட் ஆனால் 24/7 நான் அவனை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, என்ன பண்ணுறது? நான் எதுக்கு அவனோட பார்ட்டிக்கு போகணும்? அண்ட் பார்ட்டிலாம் எனக்கு செட் ஆகுமா? எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. வயன், ஏன்டி இப்படி வந்து நீ மாட்டிட்ட? அப்படியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிருப்பீங்க. நீங்கள் போன உடனே குடுகுடுன்னு போய் விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கோட விண்டோ அங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. எப்போயுமே ஜங்குக் அவன் அந்த ரூமில் இல்லைனா கூட விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டு தான் போவான். பட் ஆனால் இப்போ க்ளோஸ்டாக இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாகிடுது. அப்படியே உங்கள் மூஞ்சே சின்னதாகிடுது. அவன் ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான்? எப்பயுமே ஓப்பன் பண்ணி தானே வச்சுருப்பான். அவன் சொன்னதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அவன் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான்? வயன், இப்போ மறுபடியும் நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. அவன் பண்ணலைன்னா என்ன, பண்ணா என்ன? எப்பயுமே நீ அப்படி தானே இருப்ப. இப்போ என்னடியே ஆச்சு உனக்கு? நீ விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டெய்லி ரொட்டீன்ஸ்லாம் பார்க்குறீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியாமல் விண்டோ வழியாக உங்கள் ஐஸ் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் ஃபோனை பார்த்தா ஜங்குக்கிட்டேருந்து எந்த டெக்ஸ்ட்டுமே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி நியூவாக இருக்குது. அவன் என்ன அவாய்ட் பண்ணுறானா? எவ்வளோ தைரியம் இருக்கணும்? அவன் எங்கடையே அவனை அவாய்ட் பண்ணுறான். நீ தானே அவனை அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்த. இப்போது அதை அவன் உனக்கு பண்ணுறான். நான் எதுக்கு அவனை பற்றி யோசிக்கிறேன்? எதுக்கு இப்போ அவன் சாட் எடுத்து வச்சு உட்காண்ட்ருக்கேன்? அவனுக்கு நான் சாரி கேட்கணுமா? அவன் கோவத்தில் இருக்கானோ அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு ஜங்குக்கு ஒரு டெக்ஸ்ட் போடுறீங்க, ஹாய்னு. ஜங்குக் பார்க்குறான். பட் ஆனால் அவன் டெக்ஸ்ட் பண்ணலை திரும்ப. ஐயோ, அவன் கோச்சிக்கிட்டான். நிஜமாலுமே கோச்சிக்கிட்டான். என்ன பண்ணுறது? ஜங்குக், ஐ எம் சாரி அப்படின்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க திரும்ப. அவன் அதையும் பார்த்துட்டு ரிப்ளையே பண்ணலை ரொம்ப நேரமாக. அண்ட் உங்களுக்கு ரொம்பவுமே ஹோப்லெஸ் ஆகிடுது. அவன் டெக்ஸ்ட் பண்ணலன்னா எனக்கே இங்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன ஆச்சு எனக்கு? ஓகே, அவனை பற்றி நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை தள்ளி போட்டுட்டு அப்படியே பெட்டில் படுக்க பார்க்குறீங்க. அண்ட் அப்போ அப்படியே விண்டோ பக்கமாக ஒரு சத்தம் கேட்குது. நீங்கள் டான் எந்திரிச்சு உட்காந்து விண்டோ வழியாக பார்த்து ஜங்குக் அப்படிங்கிறீங்க. வெளியே பார்த்தா ஜங்குக்லாம் இல்லை, ஏதோ பூனைதான் அந்த சைட் போயின்னு இருக்கும் போல். அந்த சத்தம்தான். நான் எதுக்கு இப்போ ஜங்குக்னு சொன்னேன்? வயன், யூ ஆர் டூம்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு மறுபடியும் படுக்கிறீங்க. அவனை எனக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்கோ தெரியல. அவனை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. த நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் போயிருந்துருப்பீங்க. அண்ட் காலேஜில் ஜங்குக்கை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் அவன் உங்களை ஒரு டைம் கூட பார்த்துருந்துருக்க மாட்டான். முன்னாடிலாம் அவன் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் தான் திரும்பிக்குவீங்க. பட் ஆனால் இப்போ அவங்கள பார்க்க கூட இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லை. நீ அமைதியாக வரியா? நீ ஒன்றுமே சொல்லலைன்னா என் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். நான் ஒன்றும் சொல்லலை. அதுவும் முக்கியமாக ஜங்குக் பற்றி ஒன்றுமே சொல்லலை. இது போதும் என்னோடய வாழ்க்கையை மிஸ் பண்ணுறதுக்கு. ஐயோ, இவ்வளோ வச்சுக்கிட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களை கேன்டீனில் பார்க்கல, காரிடாரில் பார்க்கல, வந்து கிளாஸில் பார்க்கல, எங்கேயுமே பார்க்கல. உங்களுக்கு இங்கே ரொம்ப ஒரு மாதிரி எல்லா எனர்ஜியும் போன மாதிரியே உட்காண்ட்ருக்கீங்க. ஏய் செத்துறாத, இன்னைக்கு பார்ட்டி இருக்குல்ல, வா போகலாம். நான் வரல. ஜங்குக்கை பார்க்கணும்ல. நான் எங்கே சொன்னேன் அப்படி? ஜங்குக்கை பார்க்காம தான் உனக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்குது. அது வேணா உண்மைதான். ஒத்துக்கிறியா? அப்போ வா. அதுக்குன்னு எப்படி அமலி? வயன், ட்ரை பண்ணலாம் வயன். ரொம்ப பயப்படாத. முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சாதான் அது குட்டா பேடா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது உனக்கு தெரியும். ஸோ லெட் இட் கோ. ஓகே. எப்போ பார்ட்டிக்கு வர சொன்ன ஓகே மாதிரி ஜங்குக் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதுக்கும் ஓகேங்கிற அந்த ஒரு ஆன்சர் வரும்னு நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ நீ மெஸ்ஸப்பாக இருக்கிறத பார்த்தா நிஜமாலுமே நீ அவனை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. உன்னை ஏதாவது எடுத்து அடிச்சிட போகிறேன், ஓடிடு. ஐயோ எம்மா, நான் அழகாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சைடில் உட்காந்துக்கிறா. நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அண்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஜங்குக் வெளியே அதே மாதிரி இல்லை. ஓகே ஃபைன், நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுல்ல? எதிர்பார்க்கக்கூடாது. என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. போகலாமா பார்ட்டிக்கு? போகலாம். ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேல்ல? நல்லா சிக்கன்னு இருக்கணும், புரியுதா? அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு
நல்லா நார்மலாக ஃபார்முலா போட்டு தான் பிடிக்கும். ஆ அப்போல்லாம் போட்டால் கக்கூஸ் கழுவுறான் கூட பார்க்க மாட்டான். ஜங்கு கூட மேடு கூட உன்னை பார்த்து சிரித்து பேச மாட்டாங்க. ஆ அப்போல்லாம் இல்லை, உங்கள் அம்மா கூட எனக்கு அவ்வளோ நல்லா பேசுவாங்க. நீ தான் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஏய் என்ன உண்மை? சரி வா, நம்ம 2 பேரும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸாக எடுத்து போட்டு வியா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். எப்படி தானோ. அண்ட் கெஸ் வாட், உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓ, அது அரைகுறையாக மட்டும் இருந்தது, அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும். வா போகலாம். எம்எல்ஏ வாடி. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. கரெக்டாக எம்எல்ஏ உங்களுக்கும் மேக்கப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே விண்டோ சைடில் தான் பார்த்துட்டு நிற்கிறா. பாரு அவன் ஒரு பார்ட்டிக்கு அவங்க வீடு எப்படி எப்படி மின்னுது பாரு. ஆமாம் ஆமாம், உங்கள் வீடு ரொம்ப பெருசு. போயும் ஜெகேக்கு உன்னையா பிடிச்சிருக்கு? சி, அவனுக்கு மட்டும் என்னை பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோவேன், ஊரில் இருக்கிற எந்த புள்ளையும் பார்க்க விட்டுருக்க மாட்டேன். விட்டா நெத்தியில் கூட என் பேர் எழுதி வச்சுருப்பேன். நீ பண்ணாலும் பண்ணியிருந்திருப்பேடி. சரி வா போகலாம். அழகா இருக்கேனா? அழகுன்னு சிகரம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்கேன். பட் ஆனால் ஜங்குக்கு பார்த்தா கண்டிப்பாக கவுந்துருவார். தேங்க்யூ. வெக்கப்படாதடி. ஜங்குக்குன்னு சொன்னால் இப்படி வெக்கப்படுற. சி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. வெளியே போனால் ஜங்குக்கோட வீடு ஃபுல்லாகவே அவன் சொன்ன மாதிரி செம்ம பிரைட்டாக எரியுது. ஜங்குக் அவனோட கார்டன் சைடில் தான் அந்த பார்ட்டி வச்சுருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த கேட்குள்ளார போயிட்டு போகலாமா? போகலாம். இவ்வளோ வந்துட்டோம், இதுக்கப்புறம்லாம் பின்னாடி போக முடியாது. அண்ட் நான் வேற ஒரு 2 கிலோ ஏஷியன் பெயிண்ட்ஸை வேறு மூஞ்சிக்கு போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் வரியா? வரேன். நீங்கள் 2 பேரும் அப்படியே கொஞ்சம் மெதுவாக உள்ளே போகிறீங்க. உள்ளே போன உடனே ஜிமனையும் தேங்கும் தான் பார்க்குறீங்க. ஜிமன், எம்எல்ஏ வாடி. அப்பா அழகா இருக்க. பாரா வைனு, நீயும் அழகா இருக்க, செம்மையாக இருக்க. டே வாண்ணா, ஜங்கு கூட கோவத்துக்கு ஆளாவாத. ஜங்கு கூட கோவமா? என்னடா பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஜங்குக்கும் என்டர் ஆகுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை தோ ஐஸில் பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஐ கான்டாக்டை கொஞ்சம் கூட இல்லாமல் கொடுக்காம அப்படியே அவன் ஜிம்மனையே பார்த்துட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, மூடிட்டு வரியா அப்படின்ட்டு ஜிம்மனை சொல்ல, தோதோ வரேன்டா மச்சான். எமிலி என்ஜாய், நீயும் வயன் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போய்க்கிறாங்க. அவன் என்னடி என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறான். அதுவா, கொஞ்சமாச்சும் கோவம் இருக்கும்ல, அத்தனை பேர்த்து முன்னாடி அசிங்கப்படுத்தினா அப்படி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவனை பார்ப்பாரு, பார்க்காமலாம் இருக்க மாட்டார். சரி, அவன் பார்க்கணுன்னு நான் எதுக்கு ஏங்குறேன்? அதெல்லாம் வேண்டாம், வா நம்ம ஓரமாக போய் உட்காந்துக்கலாம். எம்எல்ஏ அங்கே பாரு, யோஞ்சன் இருக்கான். யோஞ்சன் ஹாய். ஐயோ எம்மா என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு யோஞ்சன் பாட்டுக்கு அந்த சைடு ஓடிடுறான். இவன் இதை கூட இப்படி ஓடுறான். அப்புறம் ஜங்குக்கை மிஸ் பண்ணா அப்படி தான் இருக்கும். என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சேரில் உட்காண்ட்ருக்கீங்க. அந்த சைடு ஆப்போசிட்டில் ஜேகே பார் கவுண்டரில் தான் உட்காந்துட்டு அப்படியே உங்களை தான் பார்த்துருப்பான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க, ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க. பட் ஆனால் அவன் திரும்பி உட்காந்துக்கிறான். ஏன் அவன் இப்படி பண்ணுறான்? என்னாச்சு அவனுக்கு? நம்ம போய் கேட்டுடலாமா? கேட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக சீனியர் பொண்ணு ஜோயி ஜெய்கே பக்கத்தில் வரா. அவள் எதுக்கு இங்கே வரா? இல்லை அவள் ரொம்ப கெட்ட பொண்ணு, வேண்டாம், நம்ம உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் உட்காந்துக்கிறீங்க. இந்த சைட் ஜோயி ஜேகே கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுறான். அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜோயி கொஞ்சம் போறியா? என்ன ஜங்குக் நீ எப்படி இவ்வளோ பெரிய பார்ட்டியை கொடுத்துட்டு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட தாயில் அப்படியே ஹேண்ட்ஸ் வைக்க அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. அவன் அப்படியே சைட் கார்னரில் உங்களை பார்க்குறான். நீங்கள் யாரையும் பார்க்காம அவங்க 2 பேர்த்த தான் குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு எங்கே போகுது அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறான் எதுவும் சொல்லாமல். ஜங்குக் என்னை இங்கே பாருடா. என்ன? யாரை பார்க்குற? அந்த வயனையா? அவளை உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவளுக்கு ஒன்றும் பிடிக்கலையே போல். அதனால தான் நம்ம இப்படி க்ளோஸ்அப்பில் இருக்கிறத பார்த்துட்டு கூட அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. உனக்கு புரியல ஜங்குக், நீ சொன்னால் நாங்கள் எல்லாம் எப்படி வந்து நிற்போம் உனக்கே தெரியும்ல. எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்கிறேன், புரியுதா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி வந்து வலிகிற. ஆனால் அந்த பொண்ணை பாரு,
இவ்வளோ பொண்ணு இருக்கீங்க, ஆனால் என் கண்ணை அவ்வளோதான் தேடுது. அந்த மாதிரி உங்கள் யாராலையும் உருக முடியாது. ஸோ என்ன வேணால் பேசு. அவளை பற்றி தப்பாக பேசுனா நாக்கு இருக்காது. அ ம், அப்படியே இல்லை ஜங்குக். நம்ம வேறு ஏதாவது பேசலாமா? ஓகே, எங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சேஞ்ச் பண்ணுறான் சப்ஜெக்ட்டு. எங்கே நீங்கள் எம்எல்ஏயா அப்படியே டைட்டாக அவளோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. ஏ ஒயன், என்னடி என்னை கொல்ல போறியா? வலிக்குதுடி. அங்கே பாரு, அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க. ஜேகே நிஜமாலுமே நல்லவனாக இருந்தா, என்னை லவ் பண்ணுறவனா இருந்தா எப்படி எப்படி அவனால் அவ கூட இருக்க முடியுது? ஏய், என்னாச்சு இப்போ உனக்கு? நீ தான் அவனை லவ் பண்ணல, அவன் யார் கூட இருந்தா உனக்கு என்ன? இல்லை, அப்படி இல்லை. அவன் நிஜமாலுமே என்னை லவ் பண்ணுறதா இருந்தால் அவன் அப்படி போன்றிருக்க கூடாது எமிலி. நான் நேற்று தான் வேணான்னு சொன்னேன், அதுக்குள்ளேயுமா? அது எப்படி இருந்தால் உனக்கு என்ன? அவனை தான் உனக்கு பிடிக்கலல்ல, விட. என் கையை முதல்ல விடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, இல்லை என்னால் முடியாது, எனக்கு கேட்கணும் போல இருக்கு. என்ன கேட்க போகிற? தெரியல. பாயிண்ட்டு கூட. ஆமாம், போயிடு அந்த சைடு, ஏதாவது சொல்லிட போகிறேன். ஹாய் எமிலி, உனக்கு என்னடி தோணுது? எனக்கு அவங்க 2 பேரும் அப்படி இருக்கிறது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அதுதான் தெரியல. உனக்கு அப்போ பொசசிவ் ஆகுதா? வச்சுக்கோவேன், அப்படி தான். பாரா, ஒத்துக்கிட்ட? ஆ ஆமாம், எனக்கு பொசசிவ் ஆகுது. இங்கே எனக்கு உட்காரவே பிடிக்கல. அப்படியா? சரி போய் கேட்டுருப்போ. சரி ஓகே. என்ன கேட்குறது? இரு இரு ஒரு நிமிஷம். வெயிட்டர் இங்கே வாங்க. சொல்லுங்க மேம். அந்த கிளாஸு இந்தாங்க. இதை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அவங்ககிட்ட தைரியத்தை வர வச்சு சொல்லிடு. இது என்னது? ஜஸ்ட்டு ஒரு ட்ரிங்க் மாதிரி தான், குடி குடி அப்படின்னு சொல்லி அவள் குடிக்க வச்சிட்றா. நல்லா கசக்குது. நல்லாவே இல்லை. இது போதும் உனக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ண. போடி போ, சீக்கிரம் போ. வயன் ஃபைட்டிங், ஓகே? என்னமோ ஒரு மாதிரி கிரண் ஆகுதே. என்ன கொடுத்தாவ? என்னமோ அவனை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக், உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமாறிட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி தான் போகிறீங்க. ஜங்குக்கு ஒரு சைடில் பார்க்குறான். நீங்கள் தடுமாறிட்டு அப்படியே க்யூட்டாக உங்கள் மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்க்ரன்ச் பண்ணிவிட்டு முன்னாடி வர அவனுக்கு ஸ்மைல் வருது. அவன் உங்களை பார்க்காத மாதிரி திரும்பி ஜோயிக்கிட்ட அப்படியே அவளை பிடிச்சி இழுக்கிறான், வேஸ்ட்டை பிடிச்சி. ஜங்குக், என்ன பண்ணுற நீ? ஓ, உனக்கும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மூடு வந்துருச்சா? தப்பாக பேசுனேன்னு வையேன், நான் இப்போவும் சொல்கிறேன், நான் கருத்து போட்டுருவேன். ஆமாம், இந்த ட்ரிங்கில் என்னடி இருக்குது? தெரியலையே, ஆனால் நல்லா இருக்கு ஜங்குக். கையங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அப்படியே நெளிறான். ஜங்குக்கு பிடிக்கல, பட் ஆனால் உங்களை நல்லா கோவப்படுத்தணும். ஸோ அதனால் அவனும் கொஞ்சம் அதில் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஜங்குக்கோட ஷோல்டரை டேப் பண்ணுறீங்க. அவன் அப்படியே தெரியாத மாதிரி திரும்பி, நான் வேணும். என்ன வேணுமா? யார் ஜங்குக் அவ? யார் அவனா? எனக்கு புரியல. ஜங்குக், யார் அவ? ஐயோ யபா, இப்போ தானடி வயன் அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக பேசுனா, இப்போ தெரியாத மாதிரி நடிக்கிற. ஜங்குக், என்ன நீ? எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, சரியா? எனக்கு மட்டும் ஈகோ இருக்காதா? உனக்கு அதெல்லாம் இருந்தால் எனக்கு என்ன? இப்போ எதுக்கு நீங்கள் வந்து நின்றுட்டுருக்க? தள்ளி நில்லு, நான் தான் என்ஜாய் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா? வா சோய், நம்ம 2 பேரும் ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம். வா ஜங்குக். எவ்வளோ தைரியம் இருக்கணும்? என்னோட பாய் ஃப்ரெண்டாக இழுத்துக்கிட்டு போகிற, உனக்கு வெக்கமா இல்லை? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஜோயோட முடியை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவள் அப்படியே கத்துறா. ஐயோ என்னடி பண்ணுற? விடு வயன், விடுறி. ஐயோ, நம்மளை விட சண்டை போடுவா போலையே. எல்லாரும் அப்படியே ஆஃப் ஆகிட்டு ஸ்டாப் ஆகி அப்படியே நின்று பார்க்குறாங்க அந்த சண்டை தான். வாடி என் சக்காலத்தி, உனக்கு வெக்கமாவே இல்லையா? அவனுக்கு தான் என்னை பிடிச்சிருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் முன்னாடி வந்து எப்படி உன்னோட இடுப்பை ஆட்டுவேன்? உன் இடுப்பை உடைக்க போகிறேன் இன்னைக்கு. என்னை விடடி ஜங்குக், பாரு எப்படி அடிக்கிறான்னு. வாங்கிக்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியும் கவுண்டர் அடிக்கிறான். டேய் ஜங்குக், நீ மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு சொல்லி அவளை விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கோட காலரை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு உங்களை பார்க்குறான். கொஞ்சம் அவனுக்கே பயமாக தான் இருக்குது, பிகாஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணதே கிடையாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி நீ அவ கூட இருக்கலாம்? என்னது பிடிச்சிருக்கா? ஐயோ, எனக்கு அது தெரியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நான் அவங்ககிட்ட இப்படி வந்தா பிடிக்கல, எனக்கு தெரியலன்னு தானே சொல்லுவேன்.
இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கிஸ் பண்ணிடுறீங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு வாயில் கை வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் அவன் அப்படியே அவங்க வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்து இன்னும் நல்லா ஹார்டாக கிஸ் பண்ணுறான். இங்கே பாரு, நான் என் ஃபீலிங்ஸில் இப்போ தான் புரிஞ்சிருக்கு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, சரியா? சரிடி ஓயன், எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பார்ட்டியெல்லாம் நம்மளுக்கு வேணாம் ஜேகே. நீ ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு இதுதான் உன்கிட்ட பிடிக்கவே இல்லை. இப்படி பார்ட்டியெல்லாம் பண்ண வேண்டாம். நீ நான் மட்டும் இருக்கலாம். ஆ சரி, இருக்கலாம். எல்லார்த்தையும் போக வச்சிட்றேன், சரியா? போக வச்சிரு, யாரும் வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி மயக்கமாக அவனோட நெக்லையே அப்படியே உங்களோட ஃபேஸை வச்சுக்கிட்டு விகல் பண்ணுறீங்க. அவன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அப்படியே ஐ சிக்னல் காட்டுறான். அடி பாவி, போய் சொல்லுன்னு சொன்னால் பார்ட்டியே வேணான்னு கால் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எமிலி இங்கே நினைக்கிறா. அதுதான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட திங்கிங்காகவே இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஜங்குக்கே சொல்லிட்டான்ல, எல்லாம் போங்க, ஒரு நல்லது நடந்திருக்கு தான், ஜங்குக் வாழ்றா அப்படின்ட்டு தியாகும் ஜிம்முனும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. அண்ட் அப்படியே எல்லாரும் அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் ஜங்குக்கோட இயரில் அப்படியே என்னென்னமோ விஸ்பர் பண்ணிவிட்டு க்யூட்டாக பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவன் அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டு அந்த கார்டன்லேயே அந்த சேரில் உட்காண்ட்ருக்கான். உங்களை நல்லா அப்படியே டைட்டாக முன்னாடி லேப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மழை வர ஆரம்பிக்குது. மழை வருதுடி, நம்ம போகலாமா? வேண்டாம், எனக்கு இப்படியே இருக்கணும் கூட. இப்படி உன் கழுத்தில் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது தெரியுமா? இங்கே நல்லா வார்மாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படி தான் இருப்பேன். மழை ரொம்ப பெருசாக வருதுடி ஓயன், வேணாம், நம்ம உள்ளேயாச்சும் போவோம். நீ இப்படியே இருந்துக்கோ, நான் உன்னை இப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். வேண்டாம், இங்கே இருக்கலாம், நல்லா இருக்குது. மழை வருதுன்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிட் ட்ரெயினில் அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு அவன் வீட்டுக்குள்ளார தான் போகிறான். ஜங்குக், ஆண்டி பார்த்தா தப்பாக நினைப்பாங்கல்ல? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, ஏன்னா ஆண்டியே இல்லை. ஏன்? அவங்க இருந்தால் நம்மளால் எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியுமா என்ன? பாத்தியா, எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்க, ஃப்ராடு. சத்தியமா இதெல்லாம் நான் நிஜமாலுமே பிளான் பண்ணலடி. வீட்டில் பார்ட்டி வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அதனால தான். ஜங்குக், நீ அதிகமாக பேசுகிற, எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உன்னோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. ஒயன் நடி பண்ணுற, வேணாம், நீ மட்டும் சோபராக இருந்த இதெல்லாத்தையும் ரெக்ரெட் பண்ணுவ. அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கணும், வா அப்படின்ட்டு இன்னும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க அவனை. நிஜமாலுமே இதை நீ ரெக்ரெட் பண்ண மாட்டேன்? பண்ண மாட்டேன், எனக்கு தூங்கணும். தெரியுதுடி, நல்லா தெரியுது. இப்போது நீ என்ன பண்ணாலும் நான் ஜென்டில்மேனாக தானே நடிக்கணும், நான் நடிக்கிறேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக கண்ட்ரோல் இல்லை. உன்னை எப்படி இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணது கூட கிடையாது. எனக்கும் ஒரு மாதிரி ஆகுது, நானும் பையன்தான், புரிஞ்சுக்குவேல? ஜங்குக், தூங்கலாம். சரி போகலாம் அப்படின்ட்டு அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அண்ட் அப்படியே உங்களை அவனோட சாஃப்டான பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் கொஞ்சம் கூட அவனை விலகவே வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசே இல்லை. அவனை நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க, அவன் அப்படியே வந்து உங்கள் மேலே விழுக 2 பேரும் சேர்ந்து அப்படியே படுக்கிறீங்க அந்த பெட்டில். ட்ரெஸ்ஸையாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாண்டி. அதெல்லாம் வேண்டாம், இப்படியே இருக்கலாம். ஆல்ரெடி ஜங்குக் அவன் ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருப்பான், பிகாஸ் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணியிருந்திருப்பீங்க ஹால்லேயே. சத்தியமாக சொல்லு, இது எதையுமே ரெக்ரெட் பண்ண மாட்டியா? ரெக்ரெட் பண்ண மாட்டேன் சொல்கிறேன்ல. என்ன, உனக்கு கிஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணுமா? இங்கே வா அப்படின்ட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் கிஸ் பண்ணி அவன் மேலே அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வேணாம், ரொம்பலாம் பண்ணாத, ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கேடி. சாமி கீழே இறங்கு அப்படின்ட்டு அவன் சொல்லி அப்படியே ரொம்ப அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவன் அப்படியே மெதுவாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அவனை இன்னும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒயன் வேணாம், நீ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவ. நான் தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல, நானாக சொன்னாலும் நீ விட மாட்டேன். இப்போ என்ன உனக்கு என்னடி வேணும் இப்போது? எனக்கே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உன் கூடயே இருக்கணும்னு தோணுது. அந்த பொண்ணு அப்படி பண்ணதுக்கப்புறம் யாருமே அப்படி பண்ணக்கூடாது உனக்குன்னு தோணுது. அண்ட் நான் உனக்குன்னா நீயும் எனக்கு தான், அது எல்லாத்துக்கும் தெரியணும். அதுக்கு என்ன பண்ணுறது?
நீ எப்பயுமே எனக்கு ஹிக்கி மேக் பண்ணுவல, இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவனை ஹோவர் பண்ணிவிட்டு அவனோட நெக்கில் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு சிரிப்பு தான் வருது. அவங்கள தள்ளி விடலான்னு பார்க்குறான். பட் நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக அவனுக்கு ஹிக்கெல்லாம் மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு வலிச்சாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே படுத்துட்ருக்கான். போதும் போதும், இதுவே போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நானே மைக் செட்டு வச்சு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காலேஜில். சரியா? நீ எந்துன்னு படுத்து தூங்குறியா? எனக்கு தூக்கம் வரல ஜங்குக். ஏதாவது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? தூங்குடி ஒழுங்கா. நான் வேற ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். ஆனால் என்ன மாதிரி கிடையாது, கீழே இருக்கலாம் அவ்வளோதான். அவன் எந்திரிச்சு நின்றுட்டான், அப்புறம் ஒரு மாதிரி ஆயிரும் பார்த்துக்க. யார் இது கீழே இருக்கா அப்படின்ட்டு அவன் வேஸ்ட்டாக அப்படியே நீங்கள் பிடிக்க அவனுக்கு அவ்வளோதான். வேணாண்டி அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சினுங்கிறான். ஜங்குக் என்னக்கு இருக்கு கீழே? பெட்டுக்கு கீழே மான்ஸ்டர் வச்சுருக்கியா? ஆமாம் ஆமாம், லிட்டில் மான்ஸ்டர் இருக்கான். வேணான்னு சொல்கிறேன்ல, வேணாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹோவர் பண்ணுறான். ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பாவமாக கேட்குற மாதிரி அப்படியே சினிக்கிட்டே சொல்கிறீங்க சிரிச்சுக்கிட்டே. உங்களோட ஐஸ் கூட ஹாஃப் லைட்டாக தான் இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ரிஸ்டெல்லாம் அப்படியே ரொம்ப முறுக்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. வேணான்னு சொல்கிறேன்ல. எனக்கு வேணும். என்ன வேணும்? அதான் தெரியல. ஆனால் நீ இப்படி பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமாம், நிச்சயமாக பிடிக்கும். எனக்கு உங்ககிட்ட அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த மூக்கா? எனக்கு உன்னோட மூஞ்சிலே ரொம்ப பிடிச்சது மூக்கு தான். ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போது பெருசாக இருக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்குமா என்ன? பிடிக்கும். பேச தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, வேணாம். என்னை எதுக்கு நீ இவ்வளோ அவாய்ட் பண்ண? அப்புறம் நீ என்னை ஹர்ட் பண்ணலை, எனக்கு டைம் எடுத்துக்க வேணாம். ஆமாம், ஹர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், அதெல்லாம் சரியாயிடுச்சுல, பரவாயில்ல. அண்ட் இப்போது நீ என் கூட இருக்க, எனக்கு அது போதும். நான் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன்டி. நான் நல்லா வச்சு பார்த்துக்குவேன். அதுதான் எனக்கு தெரியுமே. நீ எப்பத்துல இருந்து இப்படி பூமரா மாறின? எப்படி பேசினா உனக்கு பூமரா? அப்படியே இல்லை, நான் உன்னை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் நீ என்னை கார்னர் பண்ணி கிஸ் பண்ணுறது, அப்புறம் நெக்கில் கிஸ் பண்ணுறது, பைட் பண்ணுறது, அண்ட் என் ட்ரெஸ்ஸை அப்படியே பிடிச்சி ரிமூவ் பண்ணலாம் போல் இருக்குன்னு சொல்லுவேல, அது அந்த மாதிரி தான் யோசிப்பேன். அடியே என்ன பேசுகிறான்னு உனக்கே தெரியல, மூடிட்டு படு. அதெல்லாம் முடியாது, நான் பேசணும், நிறையா பேசணும். இப்போ என்ன பண்ணணும்? என்னை கிஸ் பண்ண. நானா? அவன் அப்படியே மெதுவாக வந்து உங்களை கிஸ் பண்ணி பெக் பண்ண பார்க்குறான். பட் ஆனால் நீங்கள் அவங்க நெக்கை பிடிச்சி இழுக்க அது அப்படியே ரொம்ப டீப்பண்டாக கிஸ்ஸாக மாறுது. ஜங்குக்கு அவனுக்கே தெரியாமல், அவனுமே ரொம்ப குடிச்சிருப்பான் தான், அவனுக்கே தெரியாமல் உங்கள் கீழெல்லாம் அவன் ஹேண்ட்ஸ் ரோம் ஆகுது. நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு, ஜங்குக் நம்ம அங்கே போகலாமா? எங்கடி அப்படின்ட்டு அவன் கேட்க நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை வெளியே பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க. வெளியே செம்மையாக மழை, அதெல்லாம் வேணாம், உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடப்போகுது அப்படின்ட்டு அவன் ரொம்ப கேரிங்காக சொல்கிறான். நீங்கள் விடுற மாதிரியே இல்லை, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கீங்க. ஓகே, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடலாம், சரியா? ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அவனோட ஃபேஸில் உங்கள் லெக்ஸை ரேப் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை தூக்கிட்டு வெளியே போகிறான் பால்கனிக்கிட்ட. அண்ட் பால்கனிக்கிட்ட செம்மையாக அப்படியே குளிருது, அண்ட் நல்ல மழையும் கூட. நீங்கள் ரொம்ப டைட்டாக அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனை கிஸ் பண்ணுறீங்க. அவனும் உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே அங்கே போகுது. நீங்கள் 2 பேருமே கண்ட்ரோல்லே இல்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுமே எதையுமே யோசிக்காமல் உங்களை நல்லாவே கிஸ் பண்ணுறான். ஜங்குக் என்ன என்னடி இன்னும்? நான் ஒன்றுமே பண்ணலையடி. ஐயோ அவங்க பிடிக்காத, டைட்டாக இருக்குடி. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இதுக்கு மேலே நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அண்ட் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க, உங்களோட மேலே எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. ஆக்சுவலி இன்னர்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. அப்போது பக்கத்தில் ஜங்குக் ஒரு மாதிரி சிரிங்கிக்கிட்டே படுத்துட்ருக்கான். ரொம்ப பயத்தில் அப்படியே அம்மானு கத்துறீங்க. அப்போ ஜங்குக் ஒரு மாதிரி கண்ணை திறந்துட்டு, நாடி தூங்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சினிங்கிட்டே திரும்பி படுக்கிறான். ஜங்குக் எந்திரிங்க, ஜங்குக் எந்திரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ரொம்ப தட்டுறீங்க. அவன் எந்திரிச்சு பார்க்குறான். நாடி வேணும் உனக்கு?
ஏன் அவன் எனக்கு நல்லா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான். ஜங்குக், என்னாச்சு? நான் இங்கே இருக்கேன்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு, அப்புறம் ஏன் இப்படி பண்ண? ஐயோ, என்னது மறுபடியுமா? ஓகேடா, நான் இப்படி இந்த கதையை முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லிடுங்க. காதல் யூ ஆல். பாய்.